கைஸ், இன்னைக்கு நம்ம ஃபேவரட் கப்பிளோட ஒரு நியூ ட்ராமா தான் பார்க்க போறோம். இந்த கப்பிள் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நான் போற ட்ராமா ரெகுலரா பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராமாவோட கான்செப்ட் என்னன்னா, ஹீரோயினோட அப்பா வந்துட்டு சொத்துக்காக ஹீரோயினை கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோயின் அதுல இருந்து எஸ்கேப் ஆகி அவங்களோட அப்பாவை பழிவாங்க வரப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பாக்குற மாதிரி ஆயிருது. இவங்க ரெண்டுத்துக்குள்ள எப்படி லவ் வரப்போகுது, ஹீரோயின் அவங்க நினைச்ச மாதிரி அவங்க அப்பாவை பழி வாங்கினாங்களா இல்லையா அப்படிங்கறத மீதி ஸ்டோரியா இருக்க போது. சரி வாங்க நம்ம டிராமாக்குள்ள போலாம். டிராமாவோட ஓபனிங்லேயே வந்துட்டு சின்ன பிள்ளையா இருக்க நம்ம ஹீரோயினை அவங்க அப்பா ஒரு காட்டுல வச்சு உயிரோட புதைச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினை புதைச்சு முடிச்சுட்டு வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு வழியா என்னோட ஒய்ஃபும் செத்து போயிட்டா, இப்போ என்னோட பொண்ணுமே இறந்துட்டா, இவங்களோட சொத்துல எனக்கு தான் வரப்போகுது, நான் என்னோட செகண்ட் ஒய்ஃப் கூட ரொம்பவே சந்தோஷமா வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயினை புதைச்சதுல இருந்து அவ வெளில வந்துட்டு இருக்கா. ஹீரோயின் இன்னும் செத்துருக்க மாட்டா. அவ நடு காட்டுல இருந்து அழுதுட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு அந்த காட்டுல வாழ்ற மலைவாழ் மக்கள் எல்லாம் வராங்க. ஹீரோயினை பார்த்துட்டு யாருமா நீ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா ஹீரோயின் எதுவுமே சொல்லாம அழுதுட்டு இருக்கா. இவங்க ஹீரோயினை பார்த்துட்டு சரிம்மா நீ எங்க கூட வந்துரு, நாங்க உங்களுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் அதுக்கப்புறம் மேஜிக் மெடிசன்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. சின்ன பிள்ளையா இருக்க ஹீரோயின்மே அவங்க கூட போறதுக்கு ஒத்துக்கிறா. இப்ப அப்படியே கட் பண்ண ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் நல்லா பெரிய பொண்ணாயிரா. அங்க ஹீரோயினோட மாஸ்டர் வந்துட்டு ஹீரோயினை திட்டுறாங்க. எப்ப பார்த்தாலும் கேம் விளையாண்டுட்டே இருக்க, கொஞ்சமாவது உன்னோட ஸ்கில் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அட்டாக் பண்றாங்க. ஆனா ஹீரோயின் பதிலுக்கு அவங்க மாஸ்டரை அடிச்சு பறக்க விட்டுறா. ஹீரோயின் வந்துட்டு இப்ப நல்லாவே ட்ரெயின் ஆயிட்டாங்க. ஹீரோயினுக்கு மெடிசனும் தெரியும், மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியும், அதுக்கப்புறம் கொஞ்சம் மேஜிக் கூட தெரியும். இப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீ உன்னோட ஃபேமிலிக்கு போக வேண்டிய டைம் வந்துருச்சு. உன்னுடைய ஸ்டெப் சிஸ்டர் உனக்கு சொந்தமான உன்னோட ஃபியான்சிய மேரேஜ் பண்ணிக்க போறான். அந்த கல்யாணத்தை நிறுத்தி நீ போய் உன்னோட ஃபியான்சிய மேரேஜ் பண்ணிக்கோ. எத்தனை நாள் தான் நீ இந்த காட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்க போற அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் சொல்றா எனக்கு இங்க இருந்து போக இஷ்டமே இல்ல, நான் இங்கே இருந்துறேனே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்ல உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ண உங்க அப்பாவை நீ பழி வாங்கணும்ல, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும் இல்லமா, நீ கண்டிப்பா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க ஹீரோயினோட செலவுக்கு கிரெடிட் கார்டு எல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, இங்க பாருமா சிட்டில உனக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் நான் பார்த்து வச்சிருக்கேன், அங்க போய் நீ மெடிசன் கூட பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோயின் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா எல்லாருமே கம்பல் பண்ணி அனுப்பி வச்சிடறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினோட அப்பா வந்துட்டு அவங்களோட செகண்ட் ஒய்ஃபோட டாட்டரை வந்து கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு பேர் லில்லி. இவ யார மேரேஜ் பண்ணிக்க வந்துட்டு இருக்கானா, ஜாங் ஃபேமிலியோட யங் மாஸ்டர் தான் மேரேஜ் பண்ண வந்துட்டு இருக்கா. ஜாங் ஃபேமிலியோட யங் மாஸ்டர் தான் இந்த டிராமாவோட ஹீரோவே. ஹீரோக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கல்யாணத்துல பெருசா இஷ்டமெல்லாம் இல்ல, அவங்களோட தாத்தா மேரேஜ் பண்ண சொன்னனாலதான் அவன் மேரேஜுக்கே ஒத்துட்டு இருந்திருப்பான். இப்போ இந்த லில்லி வந்துட்டு கையை கொடுக்க அவன் பாத்தீங்கன்னா மதிக்கவே மாட்டேங்கிறான். லில்லி தான் வந்துட்டு ஹீரோ கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் வந்துட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு இருக்கா. ஹீரோயினை பார்த்ததும் ஹீரோயினோடப்பா யாருமா நீ இங்க கல்யாணத்துல வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின் சொல்றா, அப்பா நான் தான் உங்க பொண்ணு ரூயான், என்ன மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கா. இவங்க அப்பாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. இவ்வளவுதான் நம்ம கொண்டுட்டோமே, இவ எப்படி உயிரோட வந்தா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. அங்க கல்யாணத்துக்கு வந்திருக்க கெஸ்ட் எல்லாம் ஹீரோயினை பார்த்துட்டு இந்த பொண்ணு பார்க்க அப்படியே அவங்க அம்மா மாதிரியே இருக்கால அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்படி நடந்துட்டு இருக்க எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு ஹீரோ அமைதியா நின்னு பாத்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினோட அப்பா ஹீரோயினோட காது கிட்ட வந்து, இங்க பாரு நீ யாருன்னு எனக்கு தெரியல, இந்த மேரேஜ்ல டிஸ்டர்ப் பண்ணாம போ, எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. ஹீரோயின் சொல்றா, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நான் தான் உங்க பொண்ணு ரூயான், என்கிட்ட இதை நிரூபிக்க 1000 வழி இருக்கு. நீங்க என்ன உயிரோட வச்சு புதைச்சிட்டு போனீங்கல்ல, அப்போ அந்த காட்டுல வாழ்ற மக்கள் தான் என்ன காப்பாத்தினாங்க, அவங்கனாலதான் இப்போ உங்க முன்னாடி உயிரோட நின்னு பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல இவங்க சொல்றாங்க, சரிம்மா எது வந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், இங்க வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்த பார்க்காத அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோயின் சொல்றா, அந்த கல்யாணத்தை நிறுத்த தான் நான் வந்திருக்கேன். ஜாங் ஃபேமிலில என்னதான மேரேஜ் பண்ணி வைக்கதா ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க, நீங்க எப்படி உங்க மிஸ்டர்ஸோட பொண்ணை மேரேஜ் பண்ணி வைக்கலாம், இந்த கல்யாணத்தை நீங்க ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டதும் லில்லி உடனே யாரடி மிஸ்டர்ஸ் பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அறிய வர அவங்க வந்துட்டு அவளை கீழே பிடிச்சு தள்ளி விட்டுறாங்க. என்னோட தாத்தா உயிரோட இருக்கும்போது நான் தான் ஜாங் ஃபேமிலியோட யங் மாஸ்டரை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. இப்போ நான் எங்க தாத்தாவோட வாக்குக்காக நான் தான் இந்த ஜாங் ஃபேமிலியில இருக்க யங் மாஸ்டரை மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஹீரோவோட அப்பாவுமே வந்துட்டு ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ரூயா நீ உயிரோட தான் இருக்கியாமா, அப்போ நீ தான் ஜாங் ஃபேமிலிக்கு மருமகளா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை
பாக்குற லில்லியுமே, அங்கிள் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நேத்து வரைக்கும் நான் தானே உங்க மருமகளா வரப்போறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ கடைசி நிமிஷத்துல இப்படி மாத்துறீங்க, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல அப்படின்னு சொல்ல ஹீரோ அப்பா சொல்றாங்க, இங்க பாருமா, ரூயான் தான் வந்துட்டு ஜாங் ஃபேமிலில மருமகளா ஏத்துக்க சொல்லி அப்பா சொல்லிட்டு செத்தாங்க. ரூயான் இறந்து போயிட்டான்னு நினைச்சிட்டு தான் உன்ன மேரேஜ் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சேன். இப்போ ரூயானே உயிரோட வந்துட்டான்ல, அப்புறம் எப்படிமா நான் உன்ன மேரேஜ் பண்ணி வைக்க முடியும்? ரூயான் தான்ப்பா எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லில்லி வந்துட்டு ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கா, நீங்க என்னதான லவ் பண்றீங்க, என்ன மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, நான் உன்னை எந்த காலத்துல லவ் பண்ண, நான் ஏதோ சரி ஃபேமிலியில மேரேஜ் பண்ணிக்க சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு தான் நான் இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன், எனக்கு ஒன்னும் உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். லில்லிக்கெல்லாம் செம இன்சல்ட்டா போயிருது. அவன் உடனே இல்ல நீங்க என்ன மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஹீரோயினோட ஸ்டெப் உடனே, ஆமா நீங்க என்னோட பொண்ணு தான் மேரேஜ் பண்ணிக்கணும், இந்த மாதிரி வில்லேஜ்ல வளர்ந்த பொண்ணு நீங்க மேரேஜ் பண்ணிக்குவீங்களா, அங்க இவ யார் கூட எல்லாம் சுத்திட்டு இருந்தாலும் உங்களுக்கு இவளை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பத்தி தப்பா பேச ஹீரோ உடனே கத்த ஆரம்பிச்சிடறான், கொஞ்சம் வாயை மூடுறீங்களா அப்படின்னு சொல்லி கத்த. இப்போ யாருனாலுமே எதுவுமே பேச முடியல, எல்லாருமே சைலண்ட் ஆயிடுறாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் அவங்க எல்லார்கிட்டயும் இங்க இருந்து நீங்க வெளில போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த லில்லி எல்லாம் வந்துட்டு ஹீரோ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஸ்டெப்பும் உடனே அவளை ஸ்டாப் பண்றாங்க. நம்ம இங்க இருந்து எதுவும் பிரச்சனை பண்ண வேண்டாம், இது நமக்கே பேக் ஃபயர் ஆயிரும், பேசாம நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால லில்லியுமே வேற வழி இல்லாம அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அவ வச்சிருக்க ரிப்பன் எடுத்து தலையில கட்டிட்டு ஹீரோ பக்கத்துல வந்து நிக்கிறா. அங்க வந்திருக்க கெஸ்ட் கிட்ட எனக்கும் ஹீரோக்கும் இப்ப மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ பக்கத்துல இருந்துட்டு ஹீரோயின் கிட்ட கேக்குறான், எந்த தைரியத்துல நான் உன்ன மேரேஜ் பண்ணிக்குவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க இவ சொல்றா, ஆமா நீங்க என்னதான் மேரேஜ் பண்ணிக்குவீங்க அப்படின்னு சொல்றா. ரெண்டு பேத்துக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு போல. இப்ப அப்படியே கட் பண்ணா ஆபீஸ்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இங்க பாரு நான் எங்க தாத்தாக்காக தான் உன்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், எனக்கு ஒன்னும் உன் மேல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், நான் அதை பத்தி எதுவுமே கேட்க மாட்டேன், அதே மாதிரி நானும் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்கிட்ட எதுவும் கேட்க கூடாது, ரெண்டு பேருமே அவங்கவுங்க பர்சனல் லைஃப்ல தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை பாக்குற ஹீரோயின்மே, என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க, நீ என்ன பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க நினைப்பா, நானுமே எங்க தாத்தாவோட கடைசி ஆசைக்காக தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், அது மட்டும் இல்லாம நான் வந்ததே எங்க அப்பாவை பழி வாங்குறதுக்கு, அதனாலதான் வந்த உடனே லில்லியோட மேரேஜை ஸ்டாப் பண்ண, எனக்கும் உன் மேல ஒன்னும் பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நீ சொன்ன மாதிரியே என்னோட வழியில நீ குறுக்க வராத, உன்னோட வழியில நான் குறுக்க வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு பிளாக் கார்டு கொடுக்கறான், இதுல எவ்வளவு காசு வேணாலும் இருக்கும் எடுத்து செலவு பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோயின் அவகிட்ட இருக்க எல்லா கார்டையுமே தூக்கி ஹீரோ மூஞ்சில ஏறிறா. இதுக்கு பாஸ்வேர்ட் எல்லாம் எதுவும் கிடையாது, உனக்கு இதுல எவ்வளவு காசு வேணாலும் நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறான். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்துட்டு ஹீரோயினுக்கு கால் பண்றா, இந்த மாதிரி நான் கிளப்ல இருக்கேன், நீயும் வரியா, உன் ஹஸ்பண்ட் இந்த கிளப்ல தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுமே வந்துட்டு ரெடி ஆயிட்டு கிளப்புக்கு தான் வந்திருக்கா. ஹீரோயின் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஹீரோயினை ஓட்ட ஆரம்பிக்கிறா, உனக்கு இப்பதான் மேரேஜ் ஆயிடுச்சு, வெட்டிங் டேக்கு அன்னைக்கு நைட்டு நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணாம ரெண்டு பேருமே கிளப்புக்கு வந்திருக்கீங்க, ரெண்டு பேரும் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு இருக்கா. கிளப்ல ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரன் தான் வந்துட்டு ட்ரீட் கொடுத்துட்டு இருக்கான், ஹீரோக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அதுவும் ஒரு வில்லேஜ் பொண்ணா மேரேஜ் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். இவங்க எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோமே வந்து உட்கார்றான். ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோ பார்த்தோன்னா, டே உனக்கு இப்ப தானே மேரேஜ் முடிஞ்சது, வெட்டிங் நைட் அங்க செலிப்ரேட் பண்ணாம இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அந்த பார்ட்டில லில்லியுமே இருக்கா. அவ ஹீரோ கிட்ட வந்து பேச வரா, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே என் வழியில குறுக்க வராத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்போ ஹீரோயின்மே உள்ள வந்துட்டு இருக்கா. ஹீரோயினை பார்த்தோன்னே, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, என்னோட எந்த விஷயத்துல தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப எதுக்கு இந்த பார்ட்டிக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, என்ன இந்த கிளப்ல நீங்க மட்டும் தான் செலிப்ரேட் பண்ணுமா, நான் இது பண்ண கூடாதா, நீங்க என்னோட விஷயத்துல தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்க இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கதை பார்த்து லில்லி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இவன் இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிருவாங்கன்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோட ஃப்ரெண்டுக்காரன் வந்துட்டு ஹீரோனை பார்த்துட்டு, ஓ இது அவனோட லிட்டில் வைஃபா, இந்த பொண்ணு தான் வில்லேஜ்ல இருந்து வந்திருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹீரோ பெரிய பணக்காரன், ஆனா ஹீரோக்கு போய் இந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க, இந்த பொண்ணுக்கு பார்க்க அந்த அளவுக்கு அறிவு இருக்கிற மாதிரி கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹீரோயினை இன்சல்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கிறத கேட்டோன்னு லில்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அப்போ அங்க இருக்கிற ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹீரோயினை விளையாட கூப்பிடுறாங்க. இது என்ன கேம்னா டைஸ் வந்துட்டு உருட்டுவாங்க, அதுல வந்துட்டு யாருக்கு ஹையான பாயிண்ட் வருதோ அவங்க தான் வின்னருங்கிற மாதிரி. முன்னாடி இருக்கவன் நிறைய பணத்தை எடுத்து போடுறான். ஹீரோயினுமே வந்துட்டு எதை வச்சு பெட் கட்ட போற அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் அவங்க கிட்ட இருக்க டைமண்ட்ஸ் எடுத்து வைக்கிறா. இதை பாக்குற அவனுமே இதை பார்த்தாலே தெரியுது பிளாஸ்டிக் மாதிரி இருக்குன்னு, இது ஃபேக் தானே அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, இது ஒரிஜினல், இதோட வர்த் எவ்வளவு தெரியுமா, மில்லியன் கணக்குல வேலை போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை பாக்குற லில்லியுமே ஹீரோ கிட்ட, என்னப்பா உன்னோட வைஃப் வந்துட்டு ஃபேக்கான டைமண்ட் எல்லாம் வச்சு விளையாண்டுட்டு இருக்கா, இது ஃபேக்குன்னு தெரிஞ்சா எல்லாரும் உன் குடும்பத்தை பத்தி என்ன பேசுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே, நீ வாயை மூடிட்டு இங்க இருந்து போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை திட்டி விட்டுறான். ஹீரோயின் சொல்றா, இது ஒரிஜினல் டைமண்ட் தான், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்களே செக் பண்ணி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்க இருக்கிறவங்க
இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு இது ஃபேக்குன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கூட்டத்துல இருக்க ஒரு ஆள் வந்துட்டு நான் டைமண்ட் ஷாப் தான் வச்சிருக்கேன், எனக்கு ஒரிஜினல் டைமண்ட் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செக் பண்றான். அவன் செக் பண்ணி பார்த்துட்டு இது உண்மையான டைமண்ட்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டதும் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இப்போ ரெண்டு பேருமே வந்துட்டு கேம் விளையாடுறாங்க. இதுல கடைசியா ஹீரோயின் தான் வின் பண்றா. எல்லாருமே ஹீரோயினை பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ இவளை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. யார் இவகிட்ட எப்படி இவ்வளவு கார்டு இருக்கு, அதுவும் டைமண்ட் எல்லாம் வச்சிருக்கா, இவளை புரிஞ்சுக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் கிட்ட ஒருத்தன் தோத்து போனான் இல்லையா, அவன் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறான். என்னடி சீட் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோயினை அடிக்க வர, ஹீரோயினுக்கு தான் மார்ஷியல் ஆர்ட் எல்லாம் தெரியும் இல்லையா, அவங்க வந்துட்டு அவனை போட்டு அடி வெளுத்துட்டு இருக்காங்க. அவன் அப்பயுமே இருந்து கத்திட்டு இருக்கான். ஐயோ இவனை கொலை பண்ண பாக்குறா, யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ உங்க ஹீரோ வந்துட்டு டே நீ இன்னைக்கு ஓவரா தான் பண்ணிட்ட, நீ எங்க பிசினஸ் கீழே தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்க, நீ பண்ணக்கு தான் என்னோட ஒய்ஃப் வந்துட்டு உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கா, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவனுமே சரி இதுக்கப்புறம் நான் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடித்தாங்காம ஓடிடுறான். ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட இப்ப எதுக்கு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க, உன்னை இப்ப சப்போர்ட் பண்ண சொல்லி யார் கேட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றா ஏதோ பேச வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட, ஹீரோயின் வந்துட்டு போயிட்டு இருக்க ஹீரோவா அடிக்கிறா. அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு போற அப்படின்னு சொல்லி கேட்க, அங்க இருக்கிறவங்க செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. ஆற அவங்களோட லிட்டில் வைஃப் வந்துட்டு ஹீரோ எவ்வளவு பெரிய ஆளு, அவங்களே அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க. இது ஹீரோக்கு செம்மையா இன்சல்ட் ஆயிருது. ஹீரோ கோமா ஹீரோனை பார்த்துட்டு உங்ககிட்ட நான் லாஸ்ட் ஒரு டைம் சொல்றேன், பேசாம வீட்டுக்கு வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, ஹீரோயின் சொல்றா நீ சொல்லி நான் என்னடா கேட்கணும், என்னால வர முடியாது அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே ஹீரோயினை தூக்கிடுறான். ஹீரோயின் உடனே என்ன விடு விடுன்னு சொல்ல, அவன் சொல்றான் இங்க பாரு நான் பொண்ணுங்களை அடிச்சு பழக்கம் இல்ல, என்ன அடிக்க வச்சிடாத அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அதனால எதுவுமே பேசாம இருந்துடுறா. ஹீரோ அதுக்கப்புறம் கோவமா ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுறான். இவங்க இப்படி போறத பார்த்து எல்லாருமே ஷாக்கா பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோ இந்த மாதிரி எந்த பொண்ணுகிட்டயுமே நடந்தது கிடையாது. இந்த லிலிக்கு இதெல்லாம் பார்க்க செம கடுப்பா இருக்கு. ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயினை கார்ல தான் கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறான். ஹீரோயின் கிட்ட கேக்குறான் உனக்கு எவ்வளவு தைரியம் தான் நடிச்சிருப்ப, அங்க எல்லாரும் முன்னாடி என் மானமே போச்சு அப்படின்னு சொல்ல, இவ சொல்ற நான் தான் சொல்லிருக்கேன் என்னோட விஷயத்துல நீ தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் எதுக்கு நீ வந்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இவ சொல்றா என்ன நான் உன்னை இன்சல்ட் பண்ணினா, நீ தான் என்ன இன்சல்ட் பண்ணிட்டு இருக்க, இன்னைக்கு உனக்கும் எனக்கும் வெட்டிங் ஆச்சு இல்ல, இந்த நைட்டு நீ எதுக்கு கிளப்புக்கு வந்த, அப்போ எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் சொல்றா ஓ இப்பதான் எனக்கு எல்லா விஷயமும் புரியுது, நான் எங்க கிளப்புக்கு வந்தது உனக்கு இதை பார்க்க ஜெலஸா இருக்கு, அதானே நீ இப்படிதான் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் உடனே ஆமா நினைப்பதான் பொழப்புக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கிக் பண்ணலான்னு வரான். அப்ப ஹீரோ உடனே ஹீரோயினை பார்க்க, அவன் உடனே என்னடா எதுக்குடா என்ன குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவனுமே நீ ஓவரா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்றா. இவ கடுப்புல என்கிட்ட நீ தள்ளியே இரு, என் வழியில நீ குறுக்க வரக்கூடாது அப்படின்னு சொல்ல, இங்க பாரு நீ என்னோட ஒய்ஃப், நான் நினைச்சா உன்னை என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அது ஹீரோயினுக்கு பிடிக்கல. அவன் என்ன பண்றானா ஒரு நீடில் எடுத்து ஹீரோ மேல குத்திடுறா. அதனால ஹீரோவால அசையவே முடியல. அவன் உடனே என்னடி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் உடனே ஹீரோவோட கணத்தை பிடிச்சு கிள்ளிட்டு இங்க பாரு இதுக்கப்புறம் என்ன புள்ளி பண்ணணும் ட்ரை பண்ணாத, எனக்கு இந்த மாதிரி எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வேக வேகமா ஹீரோவோட ட்ரெஸ்ஸை கழட்ட, என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவன் பதட்டமா கேட்க, ஹீரோயின் சொல்றா வாய மூடு, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்க பார்த்தல, இப்போ நான் உன்கிட்ட பண்ணா உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, ஹீரோ வந்துட்டு எதுவும் பண்ணாத, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னோன்னா இவன் வந்து நீடில் வச்சு ஹீரோவை ரிலீஸ் பண்ணி விட்டுறா. அவன் உடனே ஹீரோயினை பிடிச்சு வச்சுட்டு ஓட்ட ஆரம்பிக்கிறா. ஆக தம்ம துண்டு வந்துட்டு ஓவரா பண்ணிட்டு இருக்கடி அப்படின்னு சொல்ல, இவன் உடனே ஹீரோவோட கழுத்து பிடிச்சு கடிச்சு வச்சிடறா. ஹீரோல செம்ம ஷாக் ஆயிரா. இவ சொல்றா இங்க பாரு என்கிட்ட இந்த விளையாடுற வேலையில வச்சுக்காத, உன்னை கடிச்சு கொதிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. ஹீரோ ஹீரோயினோட வாயில வடிற ரத்தம் எல்லாம் தொடச்சு விட்டுட்டு அவன் வெளில போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவன் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி நின்னுட்டு இருக்கும் போது ஹீரோயின் தெரியாம உள்ள வந்துடுறா. அவ ஹீரோவை இப்படி பார்த்தோன்னு அவ கண்ணை மூடிட்டு வெளில போறான்னு சொல்லிட்டு போறா. அப்ப ஹீரோ ஹீரோயினை போக விடாம பிடிச்சு வச்சுட்டு குட்டி பொண்ணு எங்கடி போற, என்ன பார்த்தா என்ன உனக்கு டிஸ்டர்ப் ஆகுதா, அதான் இங்க இருந்து போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா எனக்கெல்லாம் உங்களை பார்த்து எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகல, நான் இங்க ட்ரெஸ் எடுக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ட்ரெஸ் எடுத்துட்டு போயிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவோட ஃபேமிலி ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அதாவது ஹீரோவோட அப்பா அம்மாக்கு இவ கையால டீ சர்வ் பண்ணும் போல. இப்போ அவ டீ தான் வந்து கொடுத்துட்டு இருக்கா. ஹீரோயின் இப்ப ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி அவங்களுக்கு டீ கொடுத்துட்டு இருக்கா. ஹீரோவோட அப்பாவுமே வந்துட்டு ஹீரோயினை ரொம்பவே புகழ்றாங்க, இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கான்னு சொல்லிட்டு. ஹீரோயினோட அம்மாவுமே டீ குடிச்சிட்டு ஹீரோயினுக்கு ஒரு ஜுவல் பாக்ஸ் கிஃப்ட் பண்றாங்க. ஹீரோயின் அந்த ஜுவல்ஸ பாத்துட்டு இருக்கும் போது ஹீரோவோட ஆன்ட்டி உள்ள வராங்க. கூட ஹீரோவோட கசின்மே வந்திருக்கா. வந்தவ ஹீரோயினோட கையில இருக்க ஜுவல் பாக்ஸ் தூக்கி கீழே வச்சிடறா. இவ அந்த லில்லியோட ஃப்ரெண்டு தான் போல. இப்போ லில்லிக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருக்கா. இது நீ இருக்க வேண்டிய இடமே கிடையாது, லில்லி தான் இங்க இருக்கணும், நீ வந்துட்டு லில்லியோட ஹஸ்பண்டா நீ திருடிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா லில்லியோட ஹஸ்பண்டா, எனக்கும் ஹீரோக்கும் தானே என்கேஜ்மெண்ட் ஆச்சு, இதுல எங்க நடுவுல லில்லி வந்தா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவோட கசின் வந்துட்டு ஹீரோயினை மிரட்டிட்டு இருக்கா. என்னடி ஓவரா பேசிட்டு இருக்கா, என்னோட ஃப்ரெண்டு லில்லி தான் வந்துட்டு இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கணும், உன்ன
உன்ன மாதிரி ஒரு வில்லேஜ் பொண்ண என்னோட கசின் மேரேஜ் பண்ணிருக்கான்ல, அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன ஹீரோயினுக்கு கோவம் வந்து அவளை அரைஞ்சிடுறாங்க. அந்த கசின்மே உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன அடிப்பா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் வந்துட்டு மறுபடியுமே அவளை அரைஞ்சிடுறாங்க. அப்ப ஹீரோட ஆண்டி உடனே என்ன வந்த முதல் நாளே ஓவரா பண்ணிட்டு இருக்க, உனக்கு என் பொண்ணு அடிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, உங்க பொண்ணுக்கு நீங்க எப்படி மேனஸா நடந்துக்கணும்னு சொல்லி தரலையா, அவ பாட்டுக்கு வந்து ஓவரா பேசிட்டு இருக்கா, உங்க பொண்ணு கிட்ட ஃபர்ஸ்ட் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆண்டி உடனே ஹீரோட அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, பாருங்க நீ இந்த பொண்ணு எப்படி நடந்துட்டு இருக்கான்னு, இந்த பொண்ணை நீங்க கண்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோட கசின் கிட்ட ஆமா அடி கொஞ்சம் பலமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு $20 கொடுத்துட்டு இது போதுமா மெடிசன் வாங்கி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவோட அம்மாக்கு ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு போல, அவங்க ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இந்த கசின் உடனே நீங்க சப்போர்ட் பண்ணலனா என்ன, எனக்கு ஹீரோ சப்போர்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட உன் ஒய்ஃப எனக்காக கண்டிச்சு வை அப்படின்னு சொல்ல ஹீரோமே வந்துட்டு ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான். இதனால கசினுக்கு செம பல்பாயிருது. ஹீரோ சொல்றான், உன்னோட அண்ணி கையில இருந்து அந்த ஜுவல் பாக்ஸ வாங்கி கீழே வச்சல, இப்போ உன் கையாலே எடுத்து கொடு அப்படின்னு சொல்ல இவளுமே வேண்டாம் வெறுப்பா அந்த ஜுவல் பாக்ஸ ஹீரோயின் கிட்ட கொடுத்து சாரி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின்மே இந்த டைம் உன்னை மன்னிக்கிறேன், இன்னொரு டைம் இப்படி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன் உன்னை கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறா. இப்போ ஹீரோட வீட்டுல ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ ஹீரோயினோட வீட்டுல தான் ரிச்சுவல்ஸ் பண்ண போகணும் போல. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் ஹீரோயினோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோயினோட வீட்டுல நேம் போர்டுல வந்து ஹீரோயினோட அம்மா பேர் தான் இருக்கும். இப்போ அதுல ஹீரோவோட அப்பா பேர் இருக்கு. ஹீரோயினுக்கு இதை பார்த்தோன்னே சின்ன வயசுல அவங்க அம்மா கூட விளையாண்டதா ஞாபகம் வருது. ஹீரோயின் அதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இதை பாக்குற ஹீரோமே அங்க இருக்கிற கல்லை எடுத்து கொண்டு வந்து கொடுக்கறான். ஹீரோயின் அந்த கல்லை எடுத்து அந்த நேம் போர்டுல ஒரே அடி, அந்த நேம் போர்டு உடைஞ்சு போயிருது. இந்த போர்டு உடைஞ்ச சவுண்ட் ஹீரோயினோட அப்பாக்கு கேட்டு அவங்க வெளில வந்து சண்டை போடுறாங்க. எதுக்காக இந்த போர்டு நீ உடைச்ச அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்ற, இது எங்க அம்மாவோட ப்ராப்பர்ட்டி, இதுல எங்க அம்மாவோட பேர் தானே இருந்துச்சு, உங்க பேருக்கு நீங்க எப்ப மாத்தினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. லிலி சொல்றா, இது ஒண்ணும் உங்க அம்மா வீடு கிடையாது, இது எங்க அப்பாவோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, நீ மிஸ்டர்ஸ்க்கு பிறந்தவ தானே, நீ எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது, பேசாம நின்னு வேடிக்கை பாரு அப்படின்னு சொல்லி இன்சல்ட் பண்ணி விட்டுறா. இந்த லிலி உடனே என்ன இப்படி நீ பேசுற, உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க கார்ட்ஸ் கூப்பிட்டு ஹீரோயினை கழுத்து பிடிச்சு வெள்ளத்தல சொல்றாங்க. ஹீரோக்கு தான் ஹீரோயினோட ஸ்கில்ஸ் என்னன்னு தெரியும் இல்லையா, அவன் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் வந்த எல்லா கார்ட்ஸுமே வந்து அடிச்சிடுறா. இதை பார்த்தோன்னு மொத்த ஃபேமிலியுமே ஷாக் ஆயிடுறாங்க. லிலி சொல்றா, அப்பா இவளுக்கு மார்ஷல் ஆர்ட் தெரியும் போல, நீங்க தான்ப்பா இவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினோட அப்பா உடனே ஹீரோயினை திட்ட ஆரம்பிக்கிறாங்க, எதுக்கு நீங்க லைஃப்ல வந்த, லிலியோட ஹஸ்பண்ட நீ எப்படியோ மேரேஜ் பண்ணிக்கிட்ட, இப்போ இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கியா, நீ அவகிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்ற, நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், நீங்க எல்லாரும் பண்ண தப்புக்கு தான் நீங்க எங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும், எங்க அம்மாவை சீட் பண்ணி இந்த மிஸ்டர்ஸ் கூட வாழ்ந்தீங்கல்ல, நீங்க தான் எங்க அம்மா கிட்ட சாரி கேட்டிருக்கணும். ஜாங் ஃபேமிலிக்கு தாத்தா வந்துட்டு என்னதான் மேரேஜ் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க, நான் ஒண்ணு யாரோட ஃபியான்சி திருடல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நீங்க இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறது எங்க தாத்தா சொத்து, அந்த தாத்தா சொத்து எனக்கு தான் வரணும், எல்லா சொத்தையுமே என்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் அப்பா உடனே பல்ல கட்டிட்டு சொல்றாங்க, இங்க பாருமா நீ சின்ன பொண்ணு, உன்னால இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றா, எனக்கு இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும், இத்தனை வருஷமா இந்த மிஸ்டர்ஸ் ஃபேமிலி கூட நீங்க ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் நீங்க நடுத்தரல நிக்க போற டைம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த லிலி உடனே உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அப்பா கிட்ட இப்படி பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு அவ சண்டை போட வர ஹீரோயின் அவளை அரைஞ்சிடுறா. அவ வாயிலிருந்து ரத்தமா ஊத்திட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னா ஸ்டெப்பும் கடுப்பாயிடுறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் பொண்ணு அடிப்பா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் உடனே கொஞ்சம் வாய மூடு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஹீரோயின் இப்படி கோவமா பேசணும்னு எல்லாருமே அமைதியாயிடுறாங்க. ஹீரோயின் அப்பா சொல்றாங்க, எது வந்தாலும் நம்ம கோர்ட்ல போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுமே சரி நம்ம கோர்ட்லயே போய் பேசிக்கலாம்னு சொல்றா. தென் ஹீரோவும் ஹீரோயினும் அங்கிருந்து வந்துடுறாங்க. ஹீரோ கார்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஹீரோ கேக்குறான், நான் உனக்கு உன்னோட சொத்தெல்லாம் வாங்கி கொடுக்க ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அவன் ஒரு அட்ரஸ் கொடுத்து இந்த அட்ரஸ்க்கு போகணும், என்ன இதுல டிராப் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ இப்ப அந்த இடத்துக்கு தான் ஹீரோயினை கூப்பிட்டு வந்திருக்கான். அந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு கிளினிக் போல. ஹீரோயினுக்கு சிட்டில ஒரு கிளினிக் ரெடி பண்ணிருக்கதா அவங்க மாஸ்டர் சொன்னாங்க இல்லையா, அந்த கிளினிக் தான் இது. என்ன ஹாஸ்பிட்டல்னா இன்ஃபெர்டிலிட்டிக்கு எல்லாம் ட்ரீட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டல் தான். இந்த ஹாஸ்பிட்டலோட போர்டை பார்த்ததும் ஹீரோ நம்ம எதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, நம்ம இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வரல, நான் தான் இந்த ஹாஸ்பிட்டலோட டாக்டர்னு சொல்லிட்டு இருக்கா. கேட்டோன்னு ஹீரோ சமய கடுப்பாயிரா, நீ என்னோட ஒய்ஃப், நீ இந்த ஹாஸ்பிட்டல்ல போய் ஒர்க் பண்ணலாமா, நீ இந்த ஒர்க் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா, இல்ல நான் இங்க தான் ஒர்க் பண்ணுவேன், என்னோட மாஸ்டர் இந்த கிளினிக் தான் ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ உடனே ஹீரோயினோட கண்ணத்தை பிடிச்சு கொஞ்சம் ஆரம்பிக்கிறான். இங்க பாட சொல்லும், நான் சொல்றது கொஞ்சம் கேளு, இந்த ஹாஸ்பிட்டல் வேண்டாம், நான் உனக்கு வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் வேலை வாங்கி தரேன், நம்ம அங்க போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே மாஸ்க் போட்ட ஒரு ஆள் உள்ள வந்துட்டு இருக்கான். ஹீரோவும் ஹீரோயினும் இப்படி நின்னுட்டு இருக்கதை பார்த்தோன்னா அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு வெளில போறான். ஹீரோ இதை நோட் பண்ணிட்டு, டே
வீணா போனவனே நீயாடா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்போ அந்த மாஸ்க் போட்டவன் திரும்பி ஹீரோ ஹீரோன்னு நல்லா பார்த்துட்டு, ஓ நீங்க 2 பேர் தானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோ கிட்ட நல்லா பேச ஆரம்பிக்கிறான். இது வேற யாரும் இல்ல, ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரன் தான். ஹீரோவோட ஃப்ரெண்டுமே டே மாஸ்க் போட்டாலும் என் மூஞ்சி நல்லா தெரியுதாடா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோமே நல்லா தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் ஹீரோயினும் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கத பார்த்தோன்னே ஃப்ரெண்டுக்காரன் கேட்கறான், என்ன 2 பேரும் இங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா, நாங்க ஒன்னும் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரல, நான் தான் இந்த ஹாஸ்பிட்டலோட டாக்டர்னு சொல்ல, அவன் உடனே சிரிக்க ஆரம்பிக்கிறான். உனக்கு என்ன ஒரு 20 வயசு இருக்குமா, 20 வயசுல நீ டாக்டர் ஆயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே ஃப்ரெண்டுக்காரனோட கண்ணை பார்த்துட்டு, உனக்கு கண்ணுக்கு கீழே நிறைய டாக் சர்க்கிள் இருக்கு, உன் உடம்புல ஊருப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு, சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் கொடுக்கலனா உன்னால குழந்தைய பெத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிடுறா. ஹீரோயின் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கத பார்த்து ஹீரோ செமையா ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கான். ஃப்ரெண்டுக்காரனுக்கு செமையா கோவம் வந்துருது. அவன் உடனே ஹீரோ கிட்ட, என்னடா உன்னோட ஒய்ஃபை என்ன புலி பண்ணிட்டு இருக்கா, நீ பார்த்துட்டு நின்றுட்டு இருக்க, இதை விட நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர் கிட்ட போய் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன், இந்த பொண்ணு சொன்ன மாதிரிலாம் எனக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட, உன்னால பார்த்தாலே வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு எத்தனை குழந்தை பிறக்குன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின்மே ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ இவன் கேட்கறான், எனக்கு எத்தனை குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் 2ன்னு சொல்றா. இதை கேட்டதும் ஹீரோயுமே சிரிச்சுட்டு அங்கிருந்து போயிடுறான். ஹீரோயின் யோசிக்கிறான், இவனுக்கு என்னாச்சு, எதுக்கு தேவையில்லாம இப்படி கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் குளிச்சுட்டு இருக்கா. அவ டவலை மறந்துட்டு வந்தோடனே அவ அவளோட மேட் கிட்ட டவல் எடுத்துட்டு வர சொல்றா. ஆனா மேடுக்கு பதிலா ஹீரோ தான் வந்துட்டு டவல் எடுத்து கொண்டு வந்து கொடுக்கறான். ஹீரோ பார்த்ததும் ஹீரோயின், நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்ட்டன்ல மறைஞ்சுக்கிறா. ஹீரோ டவல் கொடுத்திருப்பான் இல்லையா, அதை கட்டிட்டு வந்து வெளில வந்து ஹீரோவை திட்ட ஆரம்பிக்கிறா. இவன் உடனே ஹீரோனை தூக்கி பெட்ல படுக்க வச்சுட்டு, தம்ம துண்டு வந்துட்டு எப்ப பார்த்தாலும் ஏன் இப்படி கத்திக்கிட்டே இருக்க, இது என்னோட ரூம், நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணலான்னு போக, இந்த டைம் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவோட வாயிலே பெப்பர் ஸ்ப்ரேய அடிச்சு விட்டுறா. இவன் உடனே, அடி பாவி, நான் உன்னோட புருஷன்டி, என்னையே இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா, ஆமா எனக்கு இப்போ உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, நீங்க இந்த மாதிரி பண்ணா நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு அவ சொல்ல, ஹீரோ கோச்சிட்டு அங்கிருந்து போயிடுறான். ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் கால் பண்றா. அவ ஹீரோயின் கிட்ட, உனக்கும் ஹீரோக்கும் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு, நீங்க 2 நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு இப்படி கேட்டதும் அவளுக்கு ஹீரோவோட ஞாபகம் தான் வருது. அவ உடனே வெக்கப்பட ஆரம்பிக்கிறா. ஃப்ரெண்டுமே வந்துட்டு, நீ வெக்கப்பட்டது போதும், நாளைக்கு நம்ம ஷாப்பிங் போலாம், நீ வரியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின்மே ஓகேன்னு சொல்லிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கூட தான் ஷாப்பிங் வந்திருக்காங்க. அதே ஷாப்பிங் மால் தான் இந்த லில்லியும் ஹீரோவோட கசினும் வந்திருக்கா. லில்லி வந்துட்டு ஹீரோயினை பார்த்தோன்னே வம்பு பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த கடையில இருந்து ட்ரெஸ் வாங்குற அளவுக்கு உங்ககிட்ட காசு இருக்கா என்ன, உன்னால இதுல இருந்து ஒரு ட்ரெஸ் கூட வாங்க முடியாது, ஆனா நான் நினைச்சா இந்த கடையே வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேத்திட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின்மே, எங்க நீ முடிஞ்ச அந்த கடையை வாங்கி காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, இவ உடனே வந்துட்டு அவங்க அப்பாக்கு தான் கால் பண்றா. அப்பா, நான் ஒரு ஷாப் வாங்கணும், எனக்கு நீங்க 50 மில்லியன் பணம் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்ல, அவங்க உடனே கத்த ஆரம்பிக்கிறாங்க. இங்க நானே வந்துட்டு பிசினஸ் லாஸ்ல போயிட்டு இருக்குன்னு இருக்கேன், இப்போ உனக்கு ட்ரெஸ் கடை வாங்கணுமா, அதெல்லாம் என்னால வாங்கி தர முடியாது, பேசாம இருக்கிற ட்ரெஸ் போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இவ இப்படி அசிங்கப்பட்டு இருக்கதை பார்த்தோன்னே ஹீரோயினோட ஃப்ரெண்டு லில்லிய ஓட்ட ஆரம்பிக்கிறா. லில்லி உடனே சமாளிக்க ஆரம்பிக்கிறா. எங்க அப்பா ஏதோ பிசினஸ் டென்ஷன்ல என்ன கத்திட்டாங்க, நான் கூடி சீக்கிரமா இந்த மாலை வாங்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பேசிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் அங்க இருக்க சேல்ஸ் லேடி கிட்ட இந்த மால் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஹீரோவோட கசின் சொல்றா, என்ன ஹீரோவோட காசுல இந்த மாலை வாங்கலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா, யாருக்கு வேணும் ஹீரோட காசு, எனக்கு அவங்க காசுலாம் தேவையே கிடையாது, நான் நினைச்சேன் இந்த மாலை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ கால் பண்றா. கால் பண்ண கொஞ்ச நேரத்திலே அங்க ஒருத்தங்க வராங்க. இவங்க பேரு டேங்கு. இவங்க வந்துட்டு ஹீரோயினோட சீனியர் போல. ஹீரோயின் அவங்கள பார்த்ததும் சீனியர்னு போய் பேச போக அவங்க ஹீரோயினோட மண்டையிலே தட்டுறாங்க. என்ன நீ மிஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. டேங் இப்போ ஹீரோயினோட தலையில செல்லமா தட்டி இருப்பாங்க இல்லையா, அத ஹீரோவோட கசின் போட்டோ எடுத்து வச்சுக்கிறா. டேங் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட, நீ இந்த மாலை வாங்க சொன்னல, அது வாங்கியாச்சு, அதுக்கான டாக்குமெண்ட் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க. அப்ப சடனா அங்க இருக்க சேல்ஸ் லேடிக்கு வந்துட்டு ஹீரோயின் தான் இப்ப இந்த மாலோட ஓனர்ங்கிற விஷயம் தெரிய வருது. அவ வந்துட்டு ஹீரோயினை வெல்கம் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்து லில்லியும் ஹீரோவோட கசினும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ஹீரோவோட கசின் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட, என்ன டாலர் செடியூஸ் பண்ணி இந்த மாலை வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினுக்கு கோவம் வந்து அவளை அரைஞ்சிடுறாங்க. அரைஞ்சிட்டு அவளோட கார்டை தூக்கி போடுறா. இப்போ உனக்கு அரைஞ்சதுல அடிபட்டிருக்கும் இல்லையா, உன்னோட மெடிசன் செலவுக்கு வச்சுக்கோ, இன்னொரு தடவை இந்த மாதிரி கேவலமா பேசிட்டு வச்சுக்கோயேன், உன்னை கொன்னு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறா. இவ சீனியர் கிட்ட, சீனியர் நம்ம டின்னருக்கு போலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களுமே இல்லமா எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் மால்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்க வழியில யாரோ ஹீரோயினை கார்லயே துரத்திட்டு வராங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட காரையே வழிமறிச்சிடுறாங்க. காருக்குள்ள இருந்து நிறைய ரவுடி பசங்க எல்லாம் வராங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ண வர ஹீரோயின் ஒரு நீடில் எடுத்து போடுறா. அவன் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இதை பாக்குற மத்த ரவுடி பசங்க எல்லாம், ஐயோ இந்த பொண்ணு ஏதோ ட்ரிக் பண்ணி எல்லாத்தையும் மயக்கம் போட வச்சிடறா
அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓடிடுறாங்க. இந்த ஆட்கள் எல்லாம் வந்துட்டு யார் அனுப்பியிருப்பாங்கன்னா ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டரும் ஹீரோயினோட அப்பாவும் சேர்ந்து அனுப்பியிருப்பாங்க. இது தெரிஞ்சோன்னா அவ கால் பண்ணி திட்டுறா, என்ன கொல்றதுக்கு ஆள் அனுப்புறீங்களா, இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல இந்த கசின் இருக்கா இல்லையா, அவ வந்துட்டு ஹீரோக்கு டேங்க் கூட ஹீரோயின் ஒண்ணு எடுத்திருப்பா இல்லையா, அந்த போட்டோவை அனுப்பி வச்சுட்டா போல. ஹீரோக்கு இது ஹீரோயினோட சீனியர்ங்கிற விஷயம் தெரியாது இல்லையா. அவன் என்ன நினைச்சுக்கிறானா, இவன் வந்துட்டு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் நினைச்சிட்டு இப்ப ஹீரோயினை கை பிடிச்சு தரத்தரன்னு இழுத்து பெட்டுக்கு தான் கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோயின் என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ எதுவுமே சொல்லாம நீ என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்துல இவளுமே கிஸ் பண்ண ஹீரோ கேக்குறா, என்ன உன்னோட பாய் ஃப்ரெண்டை விட நான் பெட்டரா கிஸ் பண்றேனா அப்படின்னு சொல்லி கேட்க இதை கேட்டதும் ஹீரோயின் செமையா கடுப்பாயிடுறா. அவ ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அரைஞ்சிடுறா. இங்க இருந்து வெளில போ, என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்லி கத்துறா. இவனுமே என்ன நான் உண்மையை சொன்னா உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கோ அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, மேரேஜ்க்கு அப்புறம் நீ சொன்னல உன்னோட லைஃப்ல நான் தலையிடக்கூடாது, என்னோட லைஃப்ல நீ தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப எதுக்கு என்னோட பர்சனல நீ இன்டர்ஃபியர் ஆயிட்டு இருக்க, என் லைஃப்ல இருக்க பர்சனை பத்தி எல்லாம் உன்கிட்ட சொல்லணும் எனக்கு எந்த அவசியம் இல்ல, இங்க இருந்து வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறான். இவனுமே ஹீரோயின் கிட்ட இருந்து கோச்சிட்டு வெளில போயிடுறான். ஹீரோயின் செம கடுப்புல இருந்து கத்திட்டு இருக்கா, இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இப்படி பேசியிருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ உன்னோட பிக்கு கால் பண்ணி டேங்க பத்தி விசாரிக்க சொல்றான். கொஞ்ச நேரத்திலே பி கால் பண்ணி, பாஸ் டேங்க பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல, ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேடம் வந்துட்டு ஷாப்பிங் போயிட்டு வந்திருக்காங்க, அவங்கள நிறைய ரவுடி பசங்க அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்க, அந்த ரவுடி பசங்களை அனுப்பி வச்சது அவங்களுடைய அப்பாவும் ஸ்டெப் சிஸ்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டது ஹீரோமே, ஓ அவங்க அப்பா இப்படி எல்லாம் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்டாப் பிரைஸ வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்துட்டு கம்மி பண்ண சொல்லிடுறாங்க. இதனால ஹீரோயினோட அப்பாக்கு பெரிய லாஸ் ஆயிருன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் தூங்கி எழுந்து போன் பார்க்கும்போது ஹீரோ ஏதோ ஒரு ஆக்டர்ஸ் கூட நைட்டு ஒன்னா இருந்தான்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு. இதை பார்த்தது ஹீரோயின் செமையா மூட் அவுட் ஆயிடுறா. நம்ம கிட்ட நேத்து இவன் எப்படி பேசிட்டு போனா, அதனாலதான் இவன் இந்த மாதிரி பண்ணிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினோட அப்பா ஹீரோயினை பார்க்க வந்திருக்காங்க. நேத்து இவங்க ஹீரோயினை ஆக்சிடென்ட் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க இல்லையா, அப்போ ஹீரோயின் வந்துட்டு மிரட்டி இருப்பா, நான் போலீஸ்க்கு போக கூடாதுன்னா எனக்கு நீங்க 16 மில்லியன் பணம் தரணும், அதுக்கப்புறம் என்னோட வீடை என்னோட பேர்ல எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா. இப்போ அவங்க அந்த வீட்டோட டாக்குமெண்ட் தான் தூக்கி வீசிட்டு இருக்காங்க. நீ கேட்ட மாதிரி இந்த வீடை உன் பேர்ல எழுதி வச்சுட்ட, என்னால இப்ப 16 மில்லியன் பணம் கொடுக்க முடியாது, ஆல்ரெடி என்னோட கம்பெனி லாஸ்ல போயிட்டு இருக்கு, தயவு செஞ்சு அப்பாவுக்கு கொஞ்சம் கருணை காட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, இங்க பாருங்க உங்ககிட்ட இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியுமே என் பேர்ல எழுதி வைங்க, அது எங்க தாத்தாவோட சொத்து தானே, உங்களை நான் எப்பயுமே மன்னிக்க மாட்டேன், நான் சொன்னதெல்லாம் உடனடியா நடக்கணும், இல்லைன்னா உங்களை ஜெயில பிடிச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட அவங்க அப்பா கேக்குறாங்க, ஒரு 3 நாளாவது டைம் கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, 3 நாளா, அதெல்லாம் என்னால டைம் கொடுக்க முடியாது, இன்னைக்கு 8 மணிக்குள்ள நான் கேட்ட காசை போட்டு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. இவங்க அப்பாவுமே சரிமா எதுவா இருந்தாலும் நான் வந்துட்டு கோர்ட்ல போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிளினிக் வந்திருக்கா. அங்க அவ ஃப்ரெண்டு கூட இருந்துதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஃப்ரெண்டு வந்துட்டு ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருக்கா, உனக்கும் ஹீரோக்கும் என்ன ப்ராப்ளம், ரெண்டு பேரும் இப்ப பேசிக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கூட சண்டை போட்டு 3 நாளா இந்த கிளினிக்ல தான் இருக்கா. ஹீரோயின் உடனே கோவமா திட்ட ஆரம்பிக்கிறா, லூஸ் மாதிரி பேசாம இருக்கியா அப்படின்னு சொல்ல இவன் உடனே ஹீரோ பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா, அவன் பார்க்க செம ஹேண்ட்ஸமா இருக்கான்ல, உனக்கு அவனை பார்த்தா என்ன ஃபீலிங்ஸும் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின்மே இப்ப எதுக்கடி இந்த டாபிக் பத்தி பேசிட்டு இருக்கா, வேற ஏதாவது பேசுனா பேசு அப்படின்னு சொன்னோன்னா இவ உடனே ஹீரோ பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. நேத்து நைட்டு ஹீரோ வந்துட்டு ஏதோ ஒரு ஆக்டர்ஸ் கூட ஒன்னா இருந்தாங்க போல, உனக்கு இது நினைச்சு ஸ்டொமக் பர்னிங்கா இருக்குதானே, கருகிற ஸ்மெல் இங்க வரைக்கும் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு இருக்கா. ஹீரோயின்மே இப்ப எதுக்கடி அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கா, ஏதாவது பேசினு வச்சுக்கோ, என்கிட்ட நீடல் இருக்கு, இதை வச்சு உன் மேல குத்துனா உன்னால நகரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்திட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்துட்டு மொபைல பார்த்து நியூஸ் சொல்லிட்டு இருக்கா, உங்க அப்பா வந்துட்டு உனக்கு காசு தரதுக்காக அவங்களோட எல்லா சொத்தையும் விற்க போறாங்க போல, இப்படியே போயிட்டு இருந்தா அவங்க சீக்கிரம் பேங்க் கரப்ட் ஆயிருவாங்க போல அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இதை கேட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அவங்க அப்பா கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சோன்னா ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு கிட்ட சரி நான் இன்னைக்கு உனக்கு ட்ரீட் தரேன் அப்படின்னு சொல்றா. இந்த பக்கம் ஹீரோ ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவனோட ஃப்ரெண்டுக்காரன் தான் வரான். அவன் வந்துட்டு ஹீரோ கிட்ட, என் கூட நீ உன்னோட ஒய்ஃப் ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமாடா, உன் ஒய்ஃப் சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு, என்னால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லா டாக்டருமே சொல்லிட்டாங்க, இதுக்கு ட்ரீட்மெண்ட்டுமே கொடுக்க முடியாதாமா, இதை உன்னோட ஒய்ஃபால மட்டும்தான் கியூர் பண்ண முடியும், நீ வாடா வந்து ரெக்கமெண்ட் பண்ணுடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ தான் ஆல்ரெடி ஹீரோயின் மேல கோத்துல இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு என்னால எதுவும் சொல்ல முடியாது, நீயே போய் பாத்துக்கோ அப்படின்னு சொல்றான். ஃப்ரெண்டுக்கார உடனே இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை, நீ தயவு செஞ்சு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே
ஹீரோனுமே வந்துட்டு ஹீரோயினோட கிளினிக்கு கூப்பிட்டு வந்துடுறான். கிளினிக் வந்ததும் ஃப்ரெண்டுக்கார வந்துட்டு இது கியூரே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க, கியூர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றான் அதெல்லாம் கியூர் பண்ண முடியும், நான் உனக்கு மெடிசன் கொடுக்கறேன், அதை ரெகுலரா சாப்பிட்டு வந்தா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த ஃப்ரெண்டுக்காரனுமே ஹீரோ கிட்ட பரவாயில்லடா உன்னோட ஒய்ஃப் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, அவங்க ட்ரீட்மெண்ட்டுமே நல்லா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பேசிட்டு போறான். ஹீரோயின் கோமா ஹீரோ கிட்ட எதுவுமே பேசாம நின்னுட்டு இருக்கா. ஹீரோவே வந்து பேச ஆரம்பிக்கிறா. எதுக்கு இப்போ ஓவரா பண்ணிட்டு இருக்கா, என்கிட்ட பேச மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா எதுக்கு நான் பேசணும், நீங்க எதுவும் பேசாதீங்க, நீங்க ஒரு பொண்ணு கூட ஹோட்டல்ல ஸ்டே பண்ணீங்க தானே, எந்த மூஞ்சி வச்சுட்டு என்ன பார்க்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ வந்துட்டு அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண வரா. ஆனா ஹீரோயின் உடனே மூஞ்சி திருப்பிட்டு எனக்கு ஒன்னும் உங்க எக்ஸ்பிளேஷன் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்கிறான். ஹீரோ சொல்றா தயவு செஞ்சு வீட்டுக்கு வா, அம்மா அப்பா எல்லாம் உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம சண்டே இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் ஹீரோவோட வீட்டுக்கு வந்துட்டா போல. இப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா அம்மா அப்பா நம்மள டின்னருக்கு வர சொன்னாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினுமே வந்துட்டு நல்ல ட்ரெஸ்ஸா போட்டுட்டு வந்துட்டு இருக்கா. ஹீரோயினை பார்த்ததும் ஹீரோ வந்துட்டு நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்ல இவ ஹீரோ மேல இனிமே கோமா தான் இருக்கா. அவ உடனே உன்னோட காம்ப்ளிமெண்ட் எனக்கு ஒன்னும் தேவையில்லை அப்படின்னு சொல்றா. இவனுமே சரிமா கோச்சுக்காத, அங்க அப்பா அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம போய் அங்க போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போறான். ஹீரோ வந்துட்டு இப்ப ஹீரோயினை அவங்களோட அப்பா அம்மா வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கா. உள்ள வந்தது ஹீரோவோட அம்மா வந்துட்டு ஹீரோயினை தான் கவனிக்கிறாங்க. இதை பாக்குற ஹீரோமே அம்மா நான் தாமா உங்க பையன், அதை மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க சொல்றாங்க எனக்கு ஹீரோயின் எப்பயுமே ஸ்பெஷல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கையை பிடிச்சு உள்ள கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க ஹீரோவோட ஆன்ட்டியும் கசனும் இருக்காங்க. ஹீரோவோட ஆன்ட்டி கேக்குறாங்க என்னமா நேத்து ஹீரோ வந்துட்டு ஏதோ ஒரு ஆக்ட்ரஸ் கூட ஹோட்டல் ரூம்ல ஒன்னா ஸ்டே பண்ணான்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அவனுக்கிட்ட ஒண்ணு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இது கேட்டதும் ஹீரோக்கு செமையா கடுப்பாகுது. விசப்பூச்சி எப்படி கோர்த்து விடுது பாரு அப்படின்னு பார்த்துட்டே இங்க பாருங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவோட ஆன்ட்டி சொல்றாங்க இந்த மாதிரி ஒய்ஃப் எல்லாம் சீட் பண்ண கூடாது, உனக்கு இந்த பொண்ணு பிடிக்கலன்னு டைவர்ஸ் பண்ண வேண்டியதானே, எதுக்கு இந்த மாதிரி சீட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான் நான் அந்த ஆக்ட்ரஸ ஒரு வேலை விஷயமா தான் மீட் பண்ண போயிருந்தேன், அதுக்குள்ள எல்லாருமே ஃபால்ஸா ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டாங்க, சும்மா வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்கிறான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு ஆன்ட்டியை பார்த்து சொல்லிட்டு இருக்கா ஆன்ட்டி நான் ஒரு கிளினிக் வச்சிருக்கேன், உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அங்க வந்து பாருங்க, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பிபி எல்லாம் ஹையா இருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு நான் ஃப்ரீயாவே ட்ரீட்மெண்ட் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறா. இதை நோட் பண்ணிட்டு இருக்க ஹீரோவோட அம்மாவுமே வந்துட்டு அந்த ஆன்ட்டியும் ஹீரோவோட கசினையும் இங்க இருந்து போக சொல்லிடுறாங்க. நானும் பார்த்துட்டே இருக்கேன், வந்ததுல இருந்து என்னோட பையனையும் என்னோட மருமகளையும் புலி பண்ணிட்டே இருக்கீங்க, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டுத்தையும் துரத்தி விட்டுறாங்க. அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே வந்துட்டு ஃபேமிலியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அந்த ஃபுட்டு ரொம்ப பிடிச்சிருங்க போல, அவன் நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இத ஹீரோமே நோட் பண்றான். ஹீரோயினோட வாயில எல்லாம் அந்த சாப்பாடு ஒட்டி இருக்கும். அப்ப ஹீரோ தான் இதெல்லாம் தொடச்சு விட்டுட்டு இருக்கான். இவங்க ரெண்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கதை பார்த்தோன்னே ஹீரோவோட அம்மா அப்பா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் கேக்குறா இதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அவன் சொல்றான் ஆமா நினைப்புதான் பொழப்ப கெடுக்குமா, நீ வாயெல்லாம் ஒழுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்த, அதை பார்க்கும்போது எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு, அதனாலதான் தொடச்சு விட்டேன், அதுக்குள்ள நான் உன்ன லைக் பண்றேன்னு நினைக்காத அப்படின்னு ஓட்டிட்டு இருக்கான். ஹீரோயின் மீன் ரொம்ப பேசாதரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு நூடுல்ஸ் எல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோவோட அப்பா அம்மாவும் அவங்களுக்கு பேரம் பேத்தி வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே வந்துட்டு சரி ஆண்டி நீங்க கேட்ட மாதிரியே வந்துட்டு உங்களுக்கு பேர குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோமே கண்டிப்பாமா நீங்க கேட்ட மாதிரியே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ மழை வர மாதிரி இருந்தோன்னே ஹீரோவோட அம்மா வந்துட்டு இவங்களை இங்கே ஸ்டே பண்ண சொல்லிடுறாங்க. இதுக்கு முன்னாடி ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே ரூம்ல ஸ்டே பண்ணிருக்க மாட்டாங்க. இப்போ ரெண்டு பேருமே ஒரே ரூம்ல தான் ஸ்டே பண்ண போறாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சத ரூம்குள்ள கூப்பிட்டு வந்திருப்பான். இப்போ ரூம்குள்ள வந்தோடனே ஹீரோயின் கையை தட்டி விடுறா. அத ரூம்குள்ள வந்துட்டேன்ல ஓவரா நடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சடனா இடி இடிச்சோன்னு ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். இவன் உடனே எதுக்கு இப்ப என்ன ஹக் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க இவன் சொல்றான் அத வெளில இடி இடிக்குதுல நீ பயந்துருவன்னு சொல்லிட்டு நான் உன்னை ஹக் பண்றேன், நீ எதுக்கும் பயப்படாத நான் உன்னை ப்ரெடிக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா போடா லூசு நான் ஒன்னும் பயப்படல அப்படின்னு சொல்ல மறுபடியுமே இடி இடிக்குது. ஹீரோ மறுபடியுமே ஹக் பண்ணிக்கிறான். பரவாயில்ல பரவாயில்ல பயப்படாத பயப்படாத இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நான் உன்னை ஹக் பண்ணிட்டே தூங்குறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே கையை தட்டி விட்டுட்டு என்ன என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கலான்னு பாக்குறியா, என்ன விடுன்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா ஹீரோ விட மாட்டேங்கிறா. இவ வந்துட்டு ஹீரோவோட காலை நல்லா மிதிச்சு வச்சிடறா. அவன் உடனே ஹீரோயின் கிட்ட உனக்கெல்லாம் ரொமான்டிக்காவே இருக்க தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா ஆமா ஆமா உன்னை பார்த்தா அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஓட்டிட்டே குளிக்க போயிடுறா. ஹீரோயின் குளிச்சு முடிச்சுட்டு வெளில வந்துட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினே பார்த்துட்டு இருக்கான். இந்த பொண்ணு பார்க்க எவ்வளவு அழகா இருக்கா, இவளை பார்க்கும்போது நான் ஏன் இவ்வளவு அட்ராக்ட் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். வந்தவ ஹீரோ மேல தலகாணி தூக்கி போட்டுட்டு என்னத்த பேன்னு பார்த்துட்டு இருக்க, போய் கீழே படு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா இவ்வளவு பெரிய பெட் இருக்குல்ல நான் எதுக்கு கீழே படுக்கணும், நானும் மேலதான் படுப்பேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் என்னமோ பண்ணித்தல ஆனா என்ன மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ குளிச்சுட்டு வந்து ஹீரோயினை பாக்குறான்.
தூங்கிடுறான். அவன் தூங்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டு எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவள நான் என்னை விட்டு போவிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா இவ என்னை விட்டு போறதுலே குறியா இருக்கா, என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட மூக்கு கண்ணு எல்லாம் தொட்டு பார்த்துட்டு விளையாண்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் பக்கத்துல அப்படியே கிஸ் பண்ற மாதிரி போறதுக்குள்ள ஹீரோயின் முடிச்சிடுறா. ஹீரோயின் கேக்குறா எதுக்கு நீ இப்ப என் பக்கத்துல க்ளோஸா வர அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இவன் உடனே ஹீரோ மிதிச்சு கீழே தள்ளி விட்டுறா. ஹீரோ உடனே கத்த ஆரம்பிக்கிறா, நான் உன்னோட புருஷன்டி, என்னையே மிதிச்சு கீழே தள்ளிட்டல, இதுக்கப்புறம் நான் உன்னை தொடவே மாட்டேன், அப்படி தொட்டா நீ என்ன இதுக்கப்புறம் பண்ணின்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே பில்லோ எடுத்து அடிக்க போறா. இன்னும் நீ போலையாடான்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து பயந்து ஓடிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினோட கிளினிக்கு ஒரு பேஷண்ட் வரா. அவ வந்துட்டு எனக்கு ரொம்ப இர்ரெகுலர் பீரியட்ஸா இருக்கு, இதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, சரி இதனால வந்துட்டு இன்ஃபெர்டிலிட்டி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, நான் கொடுக்குற மெடிசனை ரெகுலரா எடுத்துக்கிட்டா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டதும் அவளுமே சீக்கிரம் எனக்கு சரி பண்ணி கொடுங்க, நான் தான் ஜாங் ஃபேமிலியோட மருமகளாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோவோட செக்ரட்டரி போல, அவன் கூட தான் வேலை பார்த்துட்டு இருக்கா. இவ ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போறதா சொல்லிட்டு இருப்பா. இதை கேட்டோன்னு ஹீரோயின் கேக்குறா, என்ன நீ வந்துட்டு ஜாங் ஃபேமிலியோட யங் மாஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறியா, அவங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேனே அப்படின்னு சொல்லி கேட்கா. அவ சொல்றா, ஆமா ஒரு பட்டிக்காட்டு போட்டு தானே மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க, அதுவும் அவங்களுக்கு விருப்பப்பட்டு நடக்கல, ஃபோர்ஸ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணி வச்சாங்க, பாஸ் வந்துட்டு சீக்கிரம் அந்த பொண்ணு டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின்மே அதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த செக்ரட்டரி பொண்ணு உடனே ஹீரோயினை அரே வரா, என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பாக்குற ஹீரோயின்மே இவள அறிஞ்சிடுறாங்க. இந்த செக்ரட்டரி உடனே என்னையடி அடிக்கிற, நான் என்ன பண்ணேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ உடனே ஹீரோவோட பிஏக்கு தான் கால் பண்றா. இங்க ஹாஸ்பிட்டலுக்கு நான் செக்அப்க்கு வந்தா, அங்க ஒரு பொண்ணு என்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கா, நீங்க என்னன்னு வந்து கேளுங்க அப்படின்னு சொன்னோன்ன ஹீரோவோட பிஏ அங்க வரான். ஹீரோவோட பிஏ கிட்ட அந்த பொண்ணு என்ன அடிச்சுட்டா, நீங்க என்னன்னு போய் கேளுங்க அப்படின்னு சொன்னோன்ன அந்த பிஏயுமே வந்துட்டு ஹீரோயின் கூட தான் சண்டை போட வந்துட்டு இருக்கான். இவங்க ரெண்டுத்துக்குமே வந்துட்டு ஹீரோயின் தான் வந்துட்டு ஹீரோவோட ஒய்ஃப்ங்கிற விஷயம் தெரியாது. ஹீரோவோட பிஏ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், நீங்க எப்படி எங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ற பொண்ணை அடிக்கலாம், அந்த பொண்ணு கிட்ட சாரி கேளுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சாரி கேட்க முடியாதுன்னு சொல்றான். இவன் உடனே என்னமா ஓவரா பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடிக்க போக ஹீரோயின் வந்துட்டு இவனை அடிச்சிடுறாங்க. இந்த செக்ரட்டரி பொண்ணு உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணிடுறா. இப்போ எல்லாருமே வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த செக்ரட்டரி பொண்ணு ஓவரா பேசிட்டு இருக்கா, இது எல்லாத்துக்குமே காரணம் ஹீரோயின் தான், அவ தான் வந்துட்டு எங்க ரெண்டுத்தையுமே அடிச்சிட்டு இருந்தா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ போலீஸ் வந்துட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் வம்பெழுத்தது நீங்க ரெண்டு பேர் தான், உங்க மேலதான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் திட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது, இந்த மாதிரி உங்க வைஃப் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு. ஹீரோ அதனால கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கா. ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோயின் போய் ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு ஹனி வந்துட்டீங்களா என்ன கூப்பிட்டு போக அப்படின்னு சொல்ல இதை கேட்டதும் ஹீரோவோட பேர் ரெண்டு பேருமே செமையா ஷாக் ஆயிடுறாங்க, என்ன இவங்க தான் உங்க வைஃபான்னு சொல்லிட்டு. ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஹீரோயினை மட்டும் கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோ சொல்றான், உள்ள மட்டும் ஹனி ஹனின்னு கொஞ்சம் வெளில வந்தாலும் கண்டுக்காம போறியே அப்படின்னு சொல்ல இவ உடனே ஓவரா பண்ணாதீங்க, அங்க உள்ள நீங்க தேவைப்பட்டீங்க அதனால அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கா. ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயினோட ட்ரெஸ் பார்த்துட்டு இது என்ன ட்ரெஸ் சிங்கு சான் இருக்கு, நான் உனக்கு சூப்பரான ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஷாப்பிங்க்கு போறாங்க. ஹீரோ ஹீரோயினுக்காக நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கறான். இவங்க ஷாப்பிங் முடிச்சுட்டு வரும்போது ஒரு லேடி கிராஸ் பண்ணி போறாங்க. அவங்கள பார்த்ததும் ஹீரோயினுக்கு அவங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. இவ போய் அம்மான்னு கூப்பிட்டுட்டு இருக்கா. அந்த லேடியுமே யாருமா நீ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் உடனே ரோட்லயே உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறா, அவங்க அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றா போல. அப்ப ஜோன்னு மழை வேற பேஞ்சிட்டு இருக்கு. அப்ப ஹீரோ அவனோட கோட்டை ஹீரோயின் மேல போட்டுட்டு அவளை அங்கிருந்து தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினோட முடியெல்லாம் காய வச்சுட்டு அவளை நல்லபடியா தூங்க வைக்கிறான். ஹீரோயினை தூங்க வச்சுட்டு இவன் அப்படியே சோஃபாலே படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஹீரோயின் காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது ஹீரோவை தொட்டு பாக்குறா. பார்த்தா அவனுக்கு செம ஃபீவரா இருக்கு. நேத்து மழையில நினைச்சனால ஃபீவர் வந்துருச்சு போல. ஹீரோயின் மெடிசன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. ஹீரோ உடனே இந்த சமயம் அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு என்னால முடியல ப்ளீஸ் என் கூடயே இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இவளுமே சரி நான் உங்க கூடயே இருக்கேன், உங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஃபுட் வேணும்ல அதை சமைச்சு கொண்டு வரேன், கொஞ்ச நேரம் விடுறீங்களா அப்படின்னு சொல்ல இவனுமே எனக்கு சாப்பிட நூடுல்ஸ் வேணும்னு சொல்லி கேட்கறான். அதனால ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்காக நூடுல்ஸ் சமைச்சு கொண்டு வந்து வைக்க இவன் அந்த நூடுல்ஸும் கூட சாப்பிட முடியாம நடிப்ப போட ஹீரோயினே வந்துட்டு அந்த நூடுல்ஸ் எடுத்து ஊட்டி விடுறா. நல்லா ஹீரோ என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவோட ஆஃபீஸ்ல அந்த செக்ரட்டரி பொண்ணு தான் வந்து கெஞ்சிட்டு இருக்கா. பாஸ் என்ன ஃபயர் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், உனக்கு என் மேல நிறைய தப்பான எண்ணம் இருக்கு, என்னால இதுக்கப்புறம் உன் ஆஃபீஸ்ல வச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ரட்டரிய ஃபயர் பண்ணிடுறாங்க.
அப்போ ஆபீஸ்க்கு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ பார்க்க வந்திருப்பா. இந்த செக்ரட்டரி வேலை போன கடுப்புல ஹீரோயினை திட்ட ஆரம்பிக்கிறா. ஹீரோயினை உண்மையா உன்னை லவ் பண்றாங்கன்னு நினைக்கிறியா? அவங்க உன்னை ஃபோர்ஸ் பண்ணனாலதான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு நாள் பாரு ஹீரோ உன்னை விட்டுட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ சாப விட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே அவளை அரைஞ்சு அங்க இருந்து அனுப்பிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவோட இன்னொரு பையன் இருப்பான் இல்லையா, அவன் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட என்ன மன்னிச்சிருங்க, அன்னைக்கு நீங்க தான் பாஸோட ஒய்ஃப்னு தெரியாம உங்ககிட்ட மோசமா நடந்துக்கிட்டேன், நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்கன்னா இந்த லஞ்ச் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் கொடுக்குறான். ஹீரோயின்மே சரி நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லஞ்ச் வாங்க போகும்போது ஹீரோ குறுக்க வந்து தடுத்துறான். என்னோட வைஃப் கிட்ட நீ என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அவன் சொல்றான், பாஸ் மன்னிப்பு தான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு சரி யாரா இருந்தாலும் என் ஒய்ஃப் கிட்ட வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி வச்சிடுறாங்க. ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோவை கூப்பிட்டுட்டு அவளோட கிளினிக்கு தான் வந்திருக்கா. ஹீரோயின் கேட்கறா, நீங்க இவ்வளவு பெரிய சிஓவா இருக்கீங்க, ஆனா உங்க அசிஸ்டன்ட் என்கிட்ட பேசினதுக்கு ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல அப்படின்னு சொல்ல அப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் பக்கத்துல ரொம்ப க்ளோஸா வந்துட்டு நம்ம 2 பேரும் இன்னைக்கு நைட்டு டின்னர் டேட் போலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவை இவ்வளவு பக்கத்துல பார்த்தோன்னே ஹீரோயின் டிஸ்டர்ப் ஆகுறா. அவ சொல்றா, இல்ல என்னால உங்க கூட வர முடியாது, நான் என் ஃப்ரெண்டு கூட கிளப்புக்கு போறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு நல்லாவே புரியுது ஹீரோயின் வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகுறான்னு சொல்லிட்டு. இதை பார்த்து அவன் சிரிச்சு ரசிச்சுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வந்துட்டு அவ ஃப்ரெண்டு கூட கிளப்புக்கு தான் வந்திருக்கா. அந்த கிளப்ல லில்லியும் ஹீரோவோட கசினுமே வந்திருக்காங்க. ஹீரோயினை கிளப்ல பார்த்தோன்னே எப்படியாவது இவளோட பேரை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வில்லத்தனமா பிளான் போட்டுக்கிட்டு இருக்குதுங்க. இந்த லில்லி என்ன பண்றானா, அந்த பார்ல உட்கார்ந்துட்டு இருக்க ஒருத்தன் கிட்ட ஹீரோயினோட ட்ரிங்க்ஸ்ல குடிக்கிறதுக்கு ஏதாவது மிக்ஸ் பண்ணி அவ கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்துட்டு இருக்கா. அப்போ அந்த பார்ல இருக்க ஒரு மொட்டையுமே வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்து பேச்சு கொடுத்துட்டு அவளுக்கு குடிக்கிற ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. ஆனா ஹீரோயினுக்கு இந்த மொட்டை மேல ஆல்ரெடி டவுட் இருந்திருக்கும். இவன் வந்துட்டு அந்த மொட்டை கொடுக்குற ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிற மாதிரி நடிச்சுட்டு அவன் கூட ரூமுக்கு போயிடுறா. ரூமுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் நீடில வச்சு கொடுத்தா அவனால அசைய முடியாம அப்படியே நின்னுட்டு இருக்கான். ஹீரோயின் கேக்குறா, எனக்கு யார் ட்ரிங்க்ஸ் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்க இவன் உடனே உங்க ஸ்டெப் சிஸ்டர் தான் எல்லாம் பண்ண சொன்னாங்க அப்படின்னு எல்லாம் உண்மையை சொல்லிடுறான். இவன் உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போதே ஸ்டெப் சிஸ்டர் வந்துட்டு அந்த ரூமுக்கு தான் வந்துட்டு இருக்கா. எல்லாமே இவன் நினைச்ச மாதிரி முடிஞ்சிருச்சான்னு சொல்லி பாக்குறதுக்கு வந்து பார்த்தா ஹீரோயின் நல்லா தெளிவா இருக்காங்க. இவ உள்ள வந்தோடனே இவளை அறிஞ்சிடுறாங்க. ஏண்டி உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட வாழ்க்கையை கெடுக்க பாப்ப, இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் கூட மன்னிச்சிடுவேன், ஆனா இப்ப நீ ரொம்ப ஓவரா போயிட்ட, இந்த தடவை நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னு அவ சொல்றா, என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, நான் உங்களோட தங்கச்சி தானே, நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு நடிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே அவளை அரைஞ்சிட்டு என்னடி நடிச்சிட்டு இருக்கியா, உன் நடிப்பெல்லாம் பார்த்து நான் ஏமாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த மொட்டை மேல அவளை தள்ளி விட்டுட்டு அந்த ரூம்லயே வச்சு பூட்டிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் நல்லா ஜாலியா இருந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறதா ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரன் பாத்துறான். அவன் சொல்றான், டே உன்னோட ஒய்ஃப் இங்க தானே வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல ஹீரோமே அப்படியான்னு கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் ஒரு கட்டத்துக்கு மேல நிறைய குடிச்சிட்டு போதையில தள்ளாடிட்டு இருக்கா. அங்க ஹீரோ வந்தது, ஹனி நீங்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் ஹக் பண்ண போறா. இவன் சொல்றான், நீ வந்துட்டு தெளிவா இல்ல, நீ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க இவ சொல்றா, நல்ல ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா மார்னிங் காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயினும் ஒன்னா பெட்ல இருக்காங்க. ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஹீரோ இந்த நிலைமையில இருக்கா. இவ உடனே அச்சிச்சோ இது குடிச்சிட்டு ஹீரோ கூட நம்ம ஒன்னா இருந்துட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கே தெரியாம அங்க இருந்து நைஸா போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் லில்லி வந்துட்டு ஹீரோயினோட அப்பா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்பா நேத்து நைட்டு பார்ல வந்துட்டு ஹீரோயின் என்ன வந்துட்டு ரொம்ப புல்லி பண்ணிட்டாப்பா, ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட ரூம்ல வச்சு என்ன லாக் பண்ணிட்டு போயிட்டா, எனக்கு ரொம்ப அசிங்கமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்கா. இதை கேட்டதும் அவங்க அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயினோட அப்பாவுமே எல்லாரும் இங்க வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ரிப்போர்ட்டர் சொல்றாங்க, நேத்து உங்க பொண்ணு கிளப்ல வந்துட்டு ஒரு பையன் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்திருக்கா, அதுக்கான போட்டோஸ் எல்லாம் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டோஸ் எல்லாம் காட்டுறாங்க. அப்பா இதெல்லாம் உண்மையே கிடையாதுப்பா, இதெல்லாம் ஹீரோயினோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டர்ஸ்மே நாங்க இந்த நியூஸை வெளில சொல்லக்கூடாதுன்னா எங்களுக்கு நீங்க மணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அப்பாவுமே இந்த விஷயம் வெளில போக கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க கேட்ட பணத்தை கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினோட அப்பா வந்துட்டு ஹீரோயினோட கிளினிக் வெளில தான் வந்து கத்திட்டு இருக்காங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ உன்னோட தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்க பாப்ப, அவளை தப்பா போட்டோ எடுத்து ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட எல்லாம் கொடுத்துருக்க, நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, என்ன சொன்னா, நான் அவளோட தங்கச்சியா, நீ எனக்கு என்னைக்கு அப்பா மாதிரி நடந்திருக்க, ஒரு நாள் அது எனக்கு அப்பாவா நடந்திருக்கியா, உயிரோட இருக்கிற என்னையே கொல்ல பார்த்த,
உன்னாலதான் எங்க அம்மா சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டாங்க. உன்னை நான் எப்பயுமே மன்னிக்க மாட்டேன். இதுல அந்த கேடுகட்ட ஜென்மத்தை என் தங்கச்சின்னு வேற சொல்லிட்டு இருக்கியா? இங்க இருந்து ஓடி போயிரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அப்பா சொல்றாங்க, நீ பண்ண வேலைக்கு நான் அந்த ரிப்போர்ட்டர்ஸ்க்கு எவ்வளவு காசு கொடுத்தேன்னு தெரியுமா? அந்த காசெல்லாம் ரீபே பண்ணு, இல்லாட்டி நான் போலீஸ்க்கு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, போலீஸ்க்கு தானே போலாம், ஃபர்ஸ்ட் உங்க பொண்ணு தான் தப்பு பண்ணா, அவளதான் ஜெயில போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினோட அப்பாவுமே என்னடி ஓவரா பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடிக்க போறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். வந்தவன் ஹீரோயினோட அப்பாவோட கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஒய்ஃபையும் அடிக்க போவீங்க? என் ஒய்ஃப் கிட்ட நீங்க மன்னிப்பு கேளுங்க, இல்லாட்டி உங்களை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்க ஹீரோயினோட அப்பாவுமே வந்துட்டு ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல நான் உன்னை எப்பவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் தான் ஹீரோ விடுறான். ஹீரோ அதுக்கப்புறம் வார்ன் பண்ணி தான் அனுப்புறான், இதுக்கப்புறம் ஹீரோயினோட லைஃப்ல நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் மேல இவ்வளவு கேரிங்கா இருக்கிறத பார்த்து ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிட்டு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட நேத்து ஹீரோயின் ட்ரிங்க் பண்ணனால ஹீரோ கூட ஒன்னா இருந்திருப்பா இல்லையா, அதை பத்தி தான் பேச வரா. ஆனா ஹீரோயினுக்கு வந்துட்டு அது பேச ரொம்பவே எம்பாரசிங்கா இருக்கு. அதனால அவ வந்துட்டு எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கா. ஹீரோமே எதுவும் பேசாம அங்கிருந்து போயிடுறான். ஹீரோயின் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோ வந்துட்டு இவங்க 2 பேரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு வரா. ஆனா ஹீரோயினுக்கு அதை பத்தி பேசுறதுக்கே தயக்கமா இருக்கு. ஹீரோ சொல்றான், இதுக்கப்புறம் நீ ட்ரிங்க் பண்ணா நீ எப்பவுமே எனக்கு கால் பண்ணு, நான் உன்னை பிக்கப் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே, எதுக்கு நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் நார்மலா பேசுங்க, ரொம்ப ஓவரா கேர் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றான், ஏன் இப்படி பேசிட்டு இருக்க, நீயும் நானும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், உன்கிட்ட நான் கேர் பண்ணிக்காம வேற யார் கேர் பண்ணிக்குவாங்க? நம்மளுக்கு போஸ்ட் மேரேஜ் தான் பண்ணி வச்சாங்க, அதுக்குன்னு அந்த மேரேஜை ஏத்துக்காமலே இருக்க முடியுமா? நான் இந்த மேரேஜை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், என்னோட லைஃப்ல இப்ப நீ மட்டும் தான், நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறான். ஆனா ஹீரோயினால இது ஏத்துக்கவே முடியல. அவ உடனே, சும்மா ஜோக் பண்ணாதீங்க, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இவளுக்குமே ஹீரோ மேல ஃபீலிங்ஸ் இருக்கும், ஆனா அது வந்துட்டு இவளுக்கு ஹீரோ மேல லவ் இருக்குதா இல்லையாங்கிறது சரியா தெரியல. அதனால இவ இப்படி சொல்லிட்டு போயிடுறா. நெக்ஸ்ட் இல்ல ஹீரோயினோட ஸ்டெப்மா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்து நடிப்பு போட்டுட்டு இருக்காங்க. நீ வீட்டுக்கு வாமா, அப்பா கிட்ட வந்து பேசு, நாங்க உங்களை ரொம்பவே மிஸ் பண்றோம், நான் உன்னோட ஸ்டெப் மாமா இருந்தாலும் நான் உன்னை சொந்த பொண்ணதான் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முறையும் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு இவங்க பிளான் என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா புரியுது. சுத்தி இருக்கவங்க எல்லாம், பாரு இந்த ஸ்டெப் மாம் எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க, ஆனா இந்த பொண்ணு தான் திமிரு பிடிச்சவளா இருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் உடனே ஸ்டெப் மாமா அரைடா, இதுக்கு என்னோட கிளினிக் வந்து இந்த மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னோட ரெப்புடேஷனை கெடுக்க தானே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் மாமா அரைஞ்சிட்டே இருக்கா. அங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் ஹீரோனை பார்த்துட்டு, சே இந்த மாதிரி ஒரு மோசமான பொண்ணை பார்த்ததே இல்ல, அவங்க ஸ்டெப்பம் எவ்வளவு பாசமா பேசுறாங்க, ஆனா இந்த பொண்ணு அடிச்சிட்டு இருக்கா, இந்த பொண்ணு நல்லவளே இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பத்தி தான் தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்த வந்துட்டு இதை ரெக்கார்ட் பண்ணி ஆன்லைன்ல போட்டு விட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க எல்லாரும் ஹீரோனை பத்தி தப்பா பேசுறதை கேட்டு ஸ்டெப்பம் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் உடனே ஒரு வீடியோவை காட்ட ஆரம்பிக்கிறா. அதுல ஹீரோயினோட அப்பாவும் ஸ்டெப்பமும் பேசிட்டு இருக்கதா ஓடிட்டு இருக்கு. ஹீரோயினோட அப்பா தான் இந்த ஐடியா கொடுத்திருப்பாங்க, நீ அவளோட கிளினிக் முன்னாடி போய் நின்னு ஆக்ட் பண்ணு, அப்ப ஹீரோயின் கோவப்பட்டு ஒன்னு அடிப்பா, இதை வச்சு அவளோட பேரை நம்ம கெடுத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் போட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் காமிச்சிட்டு இருக்கா. இந்த வீடியோ பார்த்ததும் அங்க இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு ஸ்டெப் மம் தான் கேட்டவங்கன்னு சொல்லிட்டு அவங்க கையில வச்சிருக்க வெஜிடபிள்ஸ், அழுகி போன திங்ஸ் எல்லாம் போட்டு அவளை அடிச்சு துரத்தி விட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினோட கிளினிக்கு ஒரு பொண்ணு வரா. இவ யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ கூட ஒரு நாள் வந்துட்டு ஒரு ஆக்ட்ரஸ் வந்துட்டு ஒன்னா ஸ்டே பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ரூமர் வந்திருக்கும் இல்லையா, அந்த ஆக்ட்ரஸோட பிஏ தான். இவ சொல்லிட்டு இருக்கா, ஹீரோக்கு வந்துட்டு எங்களோட மேடம் தான் கரெக்டா இருப்பாங்க, அவங்களோட இடத்த நீ வந்து உட்கார்ந்துட்டு இருக்க, ஹீரோ ஒன்னும் உன்னை ஆசைப்பட்டு மேரேஜ் பண்ணிக்கல, ஃபோர்ஸ் பண்ணனாலதான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு நீ ரூமர்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கன்னு நினைக்கிறேன், எங்க மேடமும் ஹீரோவும் அன்னைக்கு ஹோட்டல்ல ஒன்னா இருந்தாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இவ இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த ஆக்ட்ரஸ் உள்ள வரா. அவ வந்துட்டு அந்த பிஏவை திட்டுறா, இதுக்காக இதெல்லாம் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லி அவ மனசை கலைக்கிறா, எனக்கும் ஹீரோக்கும் பாஸ்ட்ல என்ன ரிலேஷன்ஷிப் வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனா இப்ப அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுல, அவங்கள பத்தி தப்பா பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இவன் நல்ல மாதிரி பேசிட்டு இருக்கா. நான் இது சரியான விஷயம், இவதான் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பேச சொல்லியிருப்பா. இந்த ஆக்ட்ரஸ் வந்துட்டு அவளோட பிஏ வந்துட்டு திட்டுற மாதிரி திட்டி வெளில அனுப்பி வச்சிடறா. இந்த ஆக்ட்ரஸ் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ரொம்ப நல்ல மாதிரி பேசிட்டு இருக்கா. முன்னாடி என்னையும் ஹீரோ பத்தி நிறைய ரூமர்ஸ் வந்திருக்கும், அதை நினைச்சு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் கேக்குறா, அன்னைக்கு நீங்க 2 ஹோட்டல் ரூம்ல ஸ்டே பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன், உங்க 2 பேத்துக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இவ சொல்றா, அச்சிச்சோ எங்க 2 எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல, அன்னைக்கு நாங்க பிசினஸ் மீட்டிங்கா தான் வந்துட்டு பேச வந்தோம், அதுக்குள்ள வந்துட்டு இந்த மீடியாக்காரங்க தான்
ஃபால்ஸா ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டாங்க. மத்தபடி எனக்கும் ஹீரோக்கும் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு இவ பேசுறத பார்த்தாலே நல்லா புரியுது இவளுக்கு ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால ஹீரோயினுமே வந்துட்டு சரி நம்ம இவளுக்கு ட்ராப் செட் பண்ணி பார்க்கலாம், இவ மாற்றாளான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப பாவமா மூஞ்சி வச்சுட்டு இந்த மாதிரி ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் ஒரு பேர குழந்தைக்கு வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. பட் என்னால குழந்தை பெத்துக்க முடியாது, இப்போ ஒரு குழந்தை வேணும், உங்களால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, நீங்க ஹீரோ கூட ஒன்னா இருந்துட்டு எனக்கு ஒரு குழந்தைய பெத்து தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இதை கேட்டதும் இந்த ஆக்டர்ஸ்மே என்ன இந்த பொண்ணு சரியான முட்டாளா இருப்பா போல, வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கால இப்படிதான் இருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்ட்ரஸ் உடனே ஹீரோயின் கிட்ட உங்களை பார்க்கவும் எனக்கு பாவமா இருக்கு, சரி நீங்க கேட்ட ஹெல்ப்பை நான் பண்றதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின்மே ரொம்ப தேங்க்ஸ், நீங்க மட்டும் குழந்தைய பெத்து கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு நிறைய காசு தரேன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த ஆக்ட்ரஸ் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானா, குழந்தைய பெத்துக்கிட்டா உன்னை நான் வில்லேஜுக்கே அனுப்பி வச்சிருவேன், அதுக்கப்புறம் ஹீரோவோட லைஃப்ல நான் தான் இருக்க போறேன் அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல இந்த ஆக்ட்ரஸ் வந்துட்டு நேரா ஹீரோவை தான் பார்க்க வந்திருக்கா. ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா, உங்க லைஃப்ல ப்ராப்ளம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன், எனக்கு உங்க பெயின் என்ன நல்லாவே புரியுது, உங்க வீட்டுல குழந்தைக்கு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா உங்க ஒய்ஃப்னால குழந்தை பெத்துக்க முடியாது, அதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓபனா கேட்டறா. இத கேட்டதும் ஹீரோ செமையா கடுப்பாயிடுறான். ஓ இந்த எண்ணத்துல தான் வந்துட்டு நீ இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கியா, இதுக்கப்புறம் நீ என்னோட ஆபீஸ்க்கு மாடலா இருக்க வேண்டாம், நான் உன்னை இப்பவே ஃபயர் பண்றேன், உன்னோட போட்ட கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே நான் பிரேக் பண்றேன் அப்படின்னு சொல்றான். இந்த ஆக்டர்ஸ் உடனே நான் இப்ப என்ன தப்பா கேட்டுட்டேன்னு எதுக்கு இப்படி கோச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே கத்த ஆரம்பிக்கிறான், இங்க இருந்து போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கத்த அவளுமே போயிடுறா. ஹீரோ அதுக்கப்புறம் கோவமா வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோயினை தான் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த ஆக்ட்ரஸ அனுப்பி வச்சிருப்ப என் கூட ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லி, என்னோட வீட்லயுமே வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்து குழந்தைன்னு கேட்டுட்டு இருக்காங்கல்ல, நம்ம அதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பெட்ரூமுக்கு கூப்பிட்டு போயிடுறான். ஹீரோயின் வந்துட்டு விடு விடுன்னு சொல்லிட்டு இருக்கான், ஆனா அவன் எதுவுமே கேட்காம ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினோட அம்மா கிட்ட இருந்து கால் வரவும் ஹீரோயின் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோ கிட்ட மாட்டிக்கிறா. வந்தவன் ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிட்டு அந்த நைட்டை ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோ காலையில எழுந்த உடனே ஹீரோயினை தான் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். ஹீரோ இப்படி பார்த்துட்டு இருக்கதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷை ஆகுது. அப்பன்னு பார்த்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் கால் பண்றா. இன்னைக்கு நம்ம வெளில போலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே அந்த காலை வாங்கி பேசுறான். ஏமா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, எங்க ரெண்டுத்துக்கும் இப்பதானே மேரேஜ் ஆயிருக்கு, உன் ஃப்ரெண்டு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாமா, நாங்க ரெண்டு பேரும் பெட்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். ஹீரோ இப்படி பேசணும்னா இதை கேட்டு அவளுக்கு ரொம்பவே எம்பரிசிங்கா இருக்கு. ஹீரோயின் அதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்டை தான் மீட் பண்ண வந்திருக்கா. அவ வந்துட்டு ஹீரோயினுக்கு பொக்கையெல்லாம் கொடுத்துட்டு கங்க்ராச்சுலேஷன் என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிட்டீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஓட்டிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே சும்மா ரெடி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினுக்கு வந்துட்டு அந்த ஆக்ட்ரஸ் கால் பண்ணி மீட் பண்ண வர சொல்லியிருக்கா. அதனால ஹீரோயினுமே மீட் பண்ண போயிருக்கா. அந்த ஆக்ட்ரஸ் வந்து ஹீரோயின் கிட்ட எதுக்கடி என்கிட்ட போய் சொன்னா, உன்னால ஹீரோ வந்துட்டு என்ன ஃபயர் பண்ணிட்டான், நீ பண்ணதுக்கு உன்னை என்ன பண்ணன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கார்ட்ஸ் கிட்ட சொல்லி ஹீரோயினை அடிக்க வைக்க பாக்குறா. அப்போ ஹீரோயின் வந்துட்டு அந்த ஆக்ட்ரஸ அறிஞ்சிடுறாங்க. உன்னை பத்தி எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, அந்த கிளினிக்கு ஃபர்ஸ்ட் உன்னோட பிஏ அனுப்பி இந்த மாதிரிலாம் பேச சொன்னது நீ தான், ஹீரோவும் உன்னையும் பத்தி தப்பு தப்பா ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கதும் நீ தான், இதெல்லாம் ஸ்டாப் பண்றதுக்கு தான் நான் உனக்கு ஒரு ட்ராப் செட் பண்ணேன், அதுல வசமா வந்து நீ மாட்டிக்கிட்ட, நான் வில்லேஜ்ல வளர்ந்துதான் நான் என்ன முட்டாளன்னு நினைக்கிறியா, இதுக்கப்புறம் ஹீரோவோட லைஃப்குள்ள நீ வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு போறா. அப்போ அந்த ஆக்டர் சொல்றா, ஓவரா பண்ணாத சரியா, ஹீரோ ஒன்னும் உன்னை லவ் பண்ணவே இல்ல, ஹீரோ மனசுல வேற ஒரு பொண்ணுதான் இருக்கா, அவ பேரு லீ, அவ இன்னும் கொஞ்ச நாள்ல அப்ராட்ல இருந்து சைனாக்கு வர போறா, அதுக்கப்புறம் ஹீரோவோட லைஃப்ல நீ இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவளுமே போடி லூசு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறா. ஹீரோயின் கிளினிக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த ஆக்டர் சொன்னதா யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஒருவேளை ஹீரோவோட லவர் வந்தா என்ன மறந்துடுவானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்க பேஷண்ட் ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் பார்க்க வரா. அவளுக்கு ஹீரோயின் செக் பண்ணிட்டு மெடிசன் எல்லாம் கொடுக்கறா. இந்த பேஷண்ட் மெடிசன் வாங்கிட்டு நேரா வந்துட்டு ஹீரோயினோட ஸ்டெப் மாமா தான் பார்க்க வந்திருக்கா. ஸ்டெப் மாமா வந்துட்டு ஹீரோயின் கொடுத்த நல்ல மெடிசனை வாங்கிட்டு ஃபேக் மெடிசனை இவகிட்ட கொடுக்குறாங்க. இவங்க ஹீரோயினோட பேரை கெடுக்கிறதுக்கு தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பேஷண்ட் வந்துட்டு ஹீரோயினோட ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு ஃபேக் டாக்டர், அவ ஃபேக் மெடிசன் கொடுத்து என்ன கொல்ல பாக்குறா அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு இந்த பொண்ணை ஸ்டாப் பண்ணிடுறான். இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஹீரோயினோட ஸ்டெப்பம் தானே பண்ண சொல்லியிருப்பாங்க, அதோட ஆதாரத்தெல்லாம் காமிச்சோன்னா அங்க வந்திருக்காங்கனால எதுவுமே பேச முடியல. அந்த ஃபேக்கான பேஷண்ட்டுமே ஹீரோயினோட ஸ்டெப்பம் தான் இதெல்லாம் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் அதுக்கப்புறம் நேரா வந்துட்டு அவங்க அப்பா பக்கத்துல வீட்டுக்கு வந்திருக்கா. அங்க எல்லாரும் ஜாலியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வந்தவ அந்த பிளேட்ல இருக்க எல்லா ஃபுட்டையும் எடுத்து அவங்க அப்பா மூஞ்சில தான் அடிக்கிறா. ஆல்ரெடி வந்துட்டு எங்க அம்மாவோட ஏமாத்தி எங்க அம்மாவோட சொத்தெல்லாம் புடுங்கிட்ட, உன்னால எங்க அம்மாவே இறந்து போயிட்டாங்க, இப்போ என்னோட கிளினிக்ல வந்து என்னோட ரெputation கெடுக்க பாக்குற
உன்னோட வைஃப், இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தானே, யாராவது வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா உங்களை இல்லாம ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறா. ஹீரோயினோட அப்பாவுமே வந்துட்டு ஆடு ஆடு, உன்னால எவ்வளவு தூரம் ஆட முடியுமோ ஆடு, ஹீரோ உன் சைட்ல இருக்கான்னு ஓவரா பேசிட்டு இருக்க, ஒரு நாள் எல்லாமே மாறும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் ஹீரோவோட லவர் வந்துட்டு அப்ராட்ல இருந்து சைனாக்கு வர போறாளாமா. அவ வந்ததுக்கு அப்புறம் பாருங்க ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை துரத்தி விட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ பார்க்க அவளுடைய எக்ஸ் லவர் தான் வந்திருக்கா. இவ பேரு லீ. இவங்க ரெண்டு நல்லா ஹாப்பியா தான் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் அங்க வரா. இவங்க ரெண்டு நல்லா ஹாப்பியா பேசிட்டு இருக்கத பார்த்தோன்னா அவளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுது. ஆனா இந்த எக்ஸ் லவர் ஹீரோயின் கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயினுக்கு தான் இவங்க ரெண்டுத்தையும் பார்க்க கஷ்டமா இருக்கு. அவளுக்கு அந்த ஆக்டர் சொன்னதான் மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. இந்த எக்ஸ் லவருமே ஹீரோயின் கிட்ட பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ரொம்பவே சேடா உட்கார்ந்துட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே ஹீரோமே உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இவ உடனே ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் கேக்குறா என்ன ஜெலஸா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான், சின்ன வயசுல அவன் ஒரு டைம் காப்பாத்தினா, அப்போ நான் அவளை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். இப்போ என் மனசுல அந்த மலை எதுவும் இல்ல, நான் உன்னதான் லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோயின் சொல்றா, அப்ப நீங்க அவளை தானே மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்க, நீங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணனால தானே மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, உங்க உயிரை காப்பாத்தினது அவ தானே, நீங்க அவளே மேரேஜ் பண்ணிக்கோங்க, நம்ம ரெண்டு டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றா. ஹீரோ சொல்ற நீ என்ன பைத்தியமாடி, எதுக்கு நான் டைவர்ஸ் பண்ணணும், என்னால டைவர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றா, இல்ல எனக்கு டைவர்ஸ் வேணும், என்னால இதுக்கப்புறம் உன் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போறா. அப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்றான், என்னால உனக்கு டைவர்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை அடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. ஹீரோயின் ஹீரோவை தான் திட்டிட்டே வந்துட்டு இருக்கா, இந்த ஆம்பளைகளை நம்பவே கூடாது, எல்லாருமே ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வந்துட்டு அவ ஃப்ரெண்டு கூட தான் கிளப்புக்கு வந்திருக்கா. அந்த கிளப்ல ஹீரோவோட எக்ஸ் லவரோட அண்ணக்காரன் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். நீ எதுக்கடி ஹீரோவோட லைஃப்குள்ள வந்த, நீ வந்தனால தானே இவ்வளவு பிரச்சனை வந்தது, இந்த இடத்துல என்னோட தங்கச்சி தான் இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அந்த எக்ஸ் லவருக்கு ஹீரோ மேல இப்ப எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்ல போல. அவ வந்துட்டு அவங்க அண்ணாவை தடுக்க பார்த்துட்டு இருக்கா. ஆனா அவன் எதுவுமே கேட்காம ஹீரோயினை திட்டிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் லவர் வந்துட்டு அவங்க அண்ணாவை சமாதானப்படுத்தி வெளில அனுப்பி வச்சிடறா. அவ ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கா, என்ன மன்னிச்சிடுங்க, என்னோட அண்ணா வந்துட்டு தப்பா பேசிட்டாங்க, எனக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் உயிரோட இருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றா, சரியான டிராமா குயினா இருப்பா போல, எப்படி நடிச்சு சிம்பத்தி கிரியேட் பண்ண பாக்குறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு தான் ஒருத்தங்களை பார்த்தாலே அவங்களுக்கு என்ன நோய் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. ஹீரோயின் சொல்றா, உங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் தானே இருக்கு, நான் உங்களுக்கு அது கியூர் பண்ண ஹெல்ப் பண்றேன்னு சொல்றா. இதை கேட்டோன்னா அந்த எக்ஸ் லவருமே ரொம்ப சந்தோஷமாயிடுறா. அப்ப ஹீரோ வந்துட்டு அவகிட்ட சொல்றா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா நீ ஹீரோ கிட்ட இருந்து தள்ளியே இருக்கணும் அப்படின்னு சொல்றா. அந்த பொண்ணுமே சரின்னு சொல்லிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல இந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட அண்ணக்கார வந்துட்டு ஹீரோ கிட்ட ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி நேற்று கிளப்ல வந்துட்டு ஹீரோயின் என்னோட தங்கச்சியை மீட் பண்ணா, ஆனா அவ வந்துட்டு என்னோட தங்கச்சியை ரொம்பவே புள்ளி பண்ணிட்டா, என் தங்கச்சிக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், நீ போய் உன் ஒய்ஃப் கிட்ட சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ இது எதுவுமே நம்ப மாட்டேங்கிறான். ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் கிட்ட நீ கிளப்ல என்னோட எக்ஸ மீட் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே ஆமான்னு சொல்றா. இவ இப்படி சொன்னதும் ஹீரோ என்ன நினைச்சுக்கிறானா, அப்போ அந்த அண்ணன்கார சொன்னதெல்லாம் உண்மைதான் போல அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரோயினை தப்பா நினைச்சுக்கிறான். அதனால இவங்க ரெண்டுத்துக்குள்ள ஆர்குமெண்ட் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. ஹீரோயின் எனக்கு டைவர்ஸ் கொடுத்துரு, நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடுறா. ஹீரோவும் ஆபீஸ்க்கு போயிடுறா. ஹீரோ ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறா. ஹீரோயின் வீட்டை விட்டு கிளம்பின விஷயம் தெரியாம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்ததா ரூம்குள்ள வந்துட்டு இருக்கான். அங்க வந்து பார்த்தா ஹீரோயின் இருக்க மாட்டா. ஹீரோ வந்துட்டு அங்க இருக்க சர்வன்ட் கிட்ட ஹீரோயின் எங்க வீட்டுல காணும் அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க சொல்றாங்க, ஹீரோயின் வந்துட்டு இந்த வீட்டை விட்டு போய் ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு தான் கால் பண்றான். ஆனா ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட ஃப்ரெண்டு கூட நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு அந்த காலை எடுக்காம இருக்கா. அப்புறம் போன் அடிச்ச சவுண்ட் கேட்டோன்னே ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் வந்துட்டு அந்த போனை எடுத்து பாக்குறா. உன்னோட ஹஸ்பண்ட் 100 டைம் கால் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே போதையில மயங்கி போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் காலையில எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவோட நம்பரை பிளாக் பண்ணிடுறா. ஹீரோக்கெல்லாம் இங்க செம கடுப்பா இருக்கு, அவளுக்கு எவ்வளவு தெரியும் என்னோட நம்பரை பிளாக் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். ஹீரோக்கு இப்ப ஹீரோயின் எங்க இருக்கானே தெரியல. அவன் வந்துட்டு கிளினிக் போய் பார்த்தா அந்த கிளினிக்குமே வந்துட்டு 4 வாரமா க்ளோஸ் ஆயிட்டு தான் இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கார வந்துட்டு ஹீரோவை பார்க்க வந்திருக்கான். டே உன்னோட ஒய்ஃப் கொடுத்த மருந்துனால நான் இப்ப கம்ப்ளீட்டா கியூர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே நானே என் ஒய்ஃப் இப்ப பிரிஞ்சுட்டோம்டா, அவ எங்க இருக்கான்னு கூட தெரியல அப்படின்னு சொன்னோன்னே இவன் ஐடியா கொடுக்கறான், நீ அவளோட பெஸ்டியை கண்டுபிடி, அவகிட்ட ஹெல்ப் கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு ஏலம் நடக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கான். இந்த இடத்துல டேங்கு, ஹீரோயினோட அப்பா எல்லாருமே இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு இந்த டேங்க
பார்த்தோன்னு செமையா கடுப்பாயிடுறான். இவன் தானே அன்னைக்கு ஹீரோயின் கூட ஒன்னா இருந்தவன் சொல்லிட்டு இப்போ ஒரு லேண்டுக்கு தான் வந்துட்டு ஏலம் நடந்துட்டு இருக்கு. இந்த டேங்க் பாத்தீங்கன்னா ஹீரோயின் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஏலத்தை கேட்டு அதிக விலைக்கு ஹீரோயினோட அப்பா எல்லாத்தையும் வாங்குற மாதிரி பண்ணிடுறாங்க. இதனால ஹீரோயினோட அப்பாவுக்கு பெரிய லாஸ் ஆயிருது. இப்போ ஏலம் எல்லாம் முடிஞ்சிட்டு எல்லாரும் வெளில போகும்போது ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பாத்துறான். ஹீரோ வந்துட்டு ஏ ஹனி எங்க போயிட்ட, நான் உன்னை எவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தேன் தெரியுமா, என் கூட வீட்டுக்கு வாடி, உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு என் கையை விடு, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். எனக்கு தெரியாம நீ எங்க போன, சீக்கிரட்டா எங்க ஸ்டே பண்ணிட்டு இருக்க, நீ இல்லாம என்னால வாழவே முடியாது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றா நான் எங்க இருக்கேன்னு உன்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்கிறா. ஹீரோ வந்துட்டு கெஞ்சிட்டே இருக்கா, ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு கெஞ்சிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை அடிக்கிறா. அவன் வந்துட்டு நீ அடிச்சாலும் பரவாயில்ல என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவ உடனே அங்க பாரு யாரோ இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா அவன் திரும்பி பாக்குறான். அந்த சமயம் இவ அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறா. ஹீரோமே நான் உன்னை கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவ போனதுக்கு அப்புறம் ஹீரோவோட அம்மா வந்துட்டு ஹீரோக்கு தான் கால் பண்றாங்க. இந்த லூசு பையலே மருமகளோட அட்ரஸ் எங்க இருக்குன்னு கேட்டா நான் சொல்ல போறேன், அதை விட்டுட்டு ஏன்டா அவளை அங்கேயும் தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு அட்ரஸ் சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பார்க்க வீட்டுக்கு தான் வந்திருக்கா. ஹீரோ இங்க நின்றுட்டு இருக்கதை பார்த்தோன்னே அவ உடனே அங்க இருக்க செக்யூரிட்டிக்கு தான் கால் பண்றா. கண்ட நாயெல்லாம் எதுக்கு நீங்க என்ன பார்க்க விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே தெரியல. எப்படியாவது ஹீரோயினை சமாதானப்படுத்தி அவ கூட ஒண்ணு சேர்ந்துன்னு நினைக்கிறான். ஹீரோமே ரொம்பவே கெஞ்சிட்டு இருக்கா. ஹீரோயின் அடிக்க ட்ரை பண்றா. ஆனா இவளை பத்தி அவனுக்கு தெரியும் இல்லையா, அதனால எல்லாத்தையுமே அவன் பிளாக் பண்ணிடுறான். சொல்றேன் இங்க பாரு, என்னோட லைஃப்ல இதுக்கப்புறம் நீ மட்டும்தான், எனக்கு யார் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் ஒன்னு மட்டும் தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்திடுறான். இப்போ ஹீரோயினுமே சமாதானம் ஆயிடுற. ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயினை தூக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணதான் போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினோட ஸ்டெப் மாமா தான் காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு லில்லிக்கு தான் கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ஹீரோயினோட அப்பாக்கு வந்துட்டு பிசினஸ் எல்லாம் லாஸ் ஆகி அவங்க பேங்க் கரப்ட் ஆயிட்டாங்க. இந்த அதிர்ச்சியில அவங்களுக்கு கால் கை முடமாயிருச்சு. இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஹீரோயினோட அப்பாவால எதுவுமே பேச முடியல. அவங்க பெட்ல படுத்து கிடக்காங்க. அங்க ஹீரோயின் வந்துட்டு அவங்க அப்பாவை தான் பார்க்க வந்திருக்கா. நீங்க எங்க அம்மாவை கொன்னீங்கல்ல, எல்லாமே எதுக்கு, இந்த சொத்துக்காக தானே, இப்ப பாருங்க சொத்தே இல்லாம இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்க, நீங்க பண்ண தப்புக்கு தான் கடவுள் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு லில்லி கடுப்பாயி ஹீரோயினை அடிக்க வர ஹீரோயின் நகர்ந்துடுறா. இவ கீழே விழுந்துடுறா. அப்போ அங்க போலீஸ் வராங்க. போலீஸ் வந்து ஸ்டெப் மாம் சொல்றாங்க, என் ஹஸ்பண்டை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதுக்கு காரணமே இந்த ஹீரோயின் தான், இவளை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. போலீஸ் சொல்றாங்க உங்க ஹஸ்பண்ட் நிறைய சீட்டிங் பண்ணிருக்காங்க, இதனால நாங்க உங்களை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் மாம அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா நியூஸ்ல எல்லாம் வந்துருது. இத பார்த்து லில்லி செமையா டென்ஷன் ஆகுறா. என்னோட லைஃபே இப்போ ஒன்னும் இல்லாம ஆக்கிட்டல, உன்னை பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவும் சீனியரும் மீட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேருமே லஞ்சுக்கு தான் வந்திருக்காங்க. ரெண்டு பேருமே ஹீரோயின் மேல ரொம்பவே பாசமா இருக்காங்க. ஹீரோயினுக்கு மாறி மாறி சாப்பிட எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ட்ரிங்க் பண்றதுக்கு காம்படிஷன் வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேருமே வந்துட்டு நல்லா போதை ஆயிருது. ரெண்டு பேரும் நல்லா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்க பாரு, ஹீரோயின் எனக்கு ரொம்ப முக்கியம், அவ என்னோட தங்கச்சி மாதிரி, நீ அவளை நல்லபடியா பாத்துக்கணும், உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை மிரட்டிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோமே எனக்கு எல்லாம் நல்லா புரியுது மச்சான், நான் உன் தங்கச்சியை நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல டேங்க் சொல்றான், என்னோட தங்கச்சி மட்டும் நீ புள்ளி பண்ணன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், உன் கை ரெண்டுத்தையும் வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோமே எனக்கு எல்லாம் தெரியும், நீ ஓவரா பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேரும் பேசுறதை கேட்டுட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சிரிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் கார்ல ஏறிறாங்க. ஹீரோயின் சொல்றா, சீனியர் பிரதர் நீங்க நிறைய ட்ரிங்க் பண்ணிருக்கீங்க, பார்த்து வீட்டுக்கு போயிருவீங்கல்ல அப்படின்னு சொல்ல சீனியர் சொல்றான், ஹீரோனை புள்ளி பண்ணா என்கிட்ட சொல்லுமா, நான் இருக்க அண்ணன், நான் வந்து அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். சீனியர் வந்துட்டு ஹீரோயினோட தலையை தடவி கொடுக்க வரா. ஆனா ஹீரோ வந்துட்டு டச் பண்ண கூட விட மாட்டேங்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினோட மாலுக்கு வந்துட்டு இந்த ஸ்டெப் சிஸ்டரும் கசினும் வந்திருக்கா. வந்தவ ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கா. இத பாக்குற ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே நீங்க பேங்க் கரப்ட் ஆயிட்டீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அவளை கலாய்ச்சி விட்டுறா. இத கேட்டதும் அந்த லில்லி உடனே நான் எப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறது உங்களுக்கு பார்க்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அறைய வர ஹீரோயின் ஸ்டாப் பண்ணிடுறா. இது என்னோட கடை, இங்க வந்துட்டு நீ ஆட்டம் போட்டுட்டு இருக்க, வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவளை அந்த கடையில இருந்து துரத்தி விட்டுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் சீனியர் ஹீரோயினோட ஃப்ரெண்டு எல்லாரும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் நிறைய ட்ரிங்க் பண்ணிர ஹீரோயினை வந்துட்டு ஹீரோ தான் பிக்கப் பண்ண வந்திருக்கா. ஹீரோயின் ட்ரிங்க் பண்ணிருக்கனால ஹீரோ போட்டு படாத பாடு படுத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு அந்த நைட்டை ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஏதோ ஒரு பார்ட்டி தான் நடந்துட்டு இருக்கு. ஹீரோயின் ஹீரோ டேங்க் எல்லாருமே வந்திருக்காங்க. அங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது சில கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹீரோயினை அட்டாக் பண்ண வராங்க. அப்ப ஹீரோ காப்பாத்திடுறான். அப்போ அந்த இடத்துக்கு லில்லி வந்துட்டு இந்த ஆட்களை எல்லாம் நான் தான் செட் பண்ணேன், இவங்க கிட்ட இருந்து நீ தப்பிக்கலாம், ஆனா என் கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது
என்னோட ஃபேமிலியே ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கன்னை வச்சு ஷூட் பண்ண வரா. இப்போ ஹீரோயின் மேல குண்டடி படாம அந்த குண்டை ஹீரோ வாங்கிக்கிறான். இந்த லிலிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஹீரோவை இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. டாக்டர் வந்துட்டு ஹீரோவை செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க ரொம்ப சீரியஸா இருக்காங்க, அவங்கள காப்பாத்துறது கஷ்டம் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் வந்துட்டு நானே ஹீரோக்கு ஆபரேஷன் பண்ணேன்னு சொல்லிட்டு அவ ஆபரேஷன் பண்ணி ஹீரோவை பொழைக்க வச்சிடறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் வந்துட்டு ஹீரோ பக்கத்துல இருந்து நல்லா கவனிச்சுட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், நீ என்ன இந்த மாதிரி கவனிச்சுக்குவன்னு தெரிஞ்சா உனக்காக எவ்வளவு குண்டடி படவும் தயாரா இருக்க, என்னை விட்டு நீ எப்பயும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவளுமே நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அப்படி கட் பண்ணா கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்திருக்கு, 2 ட்வின்ஸ் போல. இவங்க 2 ஜாலியா வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட கேக்குறா, நம்மளோட குழந்தைகளை மாஸ்டர் கிட்ட அனுப்பி ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான், அதெல்லாம் ஒரு தப்பும் இல்ல, அவங்களும் நல்லா எல்லாத்தையும் கத்துக்கட்டும், நம்ம அது வரைக்கும் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோவோட 2 குட்டி பசங்களும் சேர்ந்து மாஸ்டர் போட்டு படாத பாடு படுத்திட்டு இருக்காங்க. இதோட இந்த டிராமா ஹாப்பி எண்டிங்கா கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.